இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாலை வேலை ஆராதனையை உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். காலையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதியினுடைய 2வது பாகம் இப்பொழுது நாம் தியானிக்கிறோம். முதல் முறையாக வீடியோ பார்க்கிறவர்களுக்கு ஒரு முகவரை சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை காத்து கொள்ளுகிறது எப்படி இருந்தால் அந்த அபிஷேகம் நம்மோடு கூட பயணப்படும், எப்படி இருக்கக்கூடாத விதத்தில் இருந்தால் அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை குன்றி போகும் என்பதெல்லாம் காலை முதல் பாகத்தில் தியானித்தோம். யூடியூப்பில் அதனுடைய முதல் பாகம் இருக்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய விசுவாசிகள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீர்கள் என்றால் அனைத்தினமும் உங்களுக்கு எங்களுடைய எல்லா காணொலிகளும் வந்து இறங்கும். அதே சமயத்தில் இப்பொழுது 2வது பாகத்துக்குள் நாம் கடந்து செல்ல போகிறோம். முதலில் அபிஷேகத்தை காத்து கொள்ளுகிறதற்கு நீங்கள் எடுக்கிற பிரயாசம், ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் தம் விரும்பின ஜனங்களோடு பயணப்படும்படி செய்கின்றார். தேவன் விரும்பாத ஜனங்களோடு பயணப்படுகிறது எப்படி என்று கேட்டால் அவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் போகிறது. கர்த்தருடைய வார்த்தை வேத புஸ்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தந்த ஜனங்களோடு நீங்கள் சேரலாம், இந்தந்த ஜனங்களோடு சேரக்கூடாது. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் என்ன நடக்கிறது என்று கேட்டால், சிம்சோனுடைய பயணம் பெலிஸ்தர்களை நியாயம் தீர்ப்பதற்கு தானே தவிர குடும்பம் நடத்துவதற்கு அல்ல. நியாயம் தீர்ப்பது என்றால் அந்த காலத்தினுடைய ஊழியம். இப்பொழுது நமக்குள் இருக்கிற பொல்லாத மனுஷனை அழித்து போடுகிறது புதிய ஏற்பாட்டினுடைய ஊழியம். நமக்குள்ளே சொல்லுகிறேன், தீய மனுஷனை அழித்து போடுகிறது என்று சொன்னால் நம்ம அவளை கொலை செய்கிறது என்பதல்ல. அந்த சவகாசத்தை நம்ம உடைத்து கொள்கிறது நல்லது என்பது ஆவிக்குரிய ஒரு உபதேசமாக்கும். அது நல்லதும் கூட. பாவியாக மனுஷன் பெரிய நன்மை கெடுத்து போடுவான், நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறேன். அதுபோல் இந்த பெலிஸ்தர்கள் கர்த்தருக்கு எதிரான ஜனங்க, இஸ்ரேலுக்கு இந்த நியாயாதிபதி என்ன செய்யணும்னு அவங்களை நியாயம் தீர்த்து அந்த பெலிஸ்தர்களோடு யுத்தம் செய்து அவளை அழிக்க வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம். இதற்காகவே இந்த மனுஷனை பூமியில் கர்த்தர் படைத்தார், சிருஷ்டித்தார், அபிஷேகித்தார். பிள்ளை பிறப்பதற்கு முன்பே ஒரு பிரதிஷ்டை பெற்றோருக்கு கொடுக்கப்படுகிறது. சிம்சோன் கிறிஸ்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று பார்த்தால் இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்பே பெற்றோரிடத்தில் கர்த்தர் உடைய தரிசனம் உண்டாகிறது. எப்படிப்பட்ட ஒரு விசேஷமான பாத்திரங்கள் என்பதை பாருங்கள். அப்படியாக இந்த பிள்ளையாண்டான் செய்யத்தகாதவைகளை எடுத்து சொல்லுகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் எப்படி விசேஷமானவன் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், ஒரு சபையில் சேர்ந்து கொள்வதனால் அல்ல, ரட்சிக்கப்பட்டதினால் அல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டதினால் கூட அல்ல. எப்படி நாம் விசேஷமானவர்கள் என்று கேட்டால், செய்யத்தகாதவைகளை செய்யாதிருக்க அறிந்திருக்கிற பொழுதே ஒரு விசேஷம் நம் வாழ்க்கையில் காணப்படும். நீங்கள் உணவிற்காக உடைக்காக வருந்தாதிருங்கள் என்பதே தேவன் செய்யத்தகாதவைகளின் பட்டியலில் இது வந்து விடுகிறது. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷம். இவைகளெல்லாம் உனக்கு தேவை என்பதை நான் அறிவேன். அதை எப்படி சந்திப்பேன் என்பது அது என்னுடைய வேலை. நீங்கள் எது கர்த்தர் சந்திப்பேன்னு சொல்லுகிறாரோ அதில் மனுஷன் கவலைப்படுகிறது, அதில் பயணப்படுகிறது, அதில் பிரயாசப்படுது. அது முடியாவிட்டால் கடனில் போய் சிக்கி கொள்ளுகிறது. இதெல்லாம் நமக்கு தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் சில சமயத்தில் மனதிற்கு ஒப்பாது. மனம் விரும்புகிறதை தேவன் கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஆவிக்குரிய பயணமாய் இன்றைய ஆவிக்குரிய உலகத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் ஆவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இதுதான் காணப்படுகிறது. அபிஷேகம் பெற்றுக்கொண்டு தான் சித்தத்தை நிறைவேற்ற மனுஷன் துடிக்கிறான் ஆவிக்குரிய நாமத்தில். சபை ஆவிக்குரிய சபை, ஆனால் ஆவிக்குரிய தேவ சித்தம் நம் வாழ்வில் நிறைவேற ஒப்பு கொடுக்கறது இல்லை. மனுஷன் விரும்புகிறத தேவ நாமத்தில் சாய்த்து கொள்ள விரும்புகிறது ஆவிக்குரிய வாழ்க்கையாக விட்டது, ஜப வாழ்க்கையாக மாறிவிட்டது. இதுதான் உண்மை, நிஜம், நடைமுறை. இந்த இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், எதை செய்யக்கூடாது. ஆதாமிடத்தில் கர்த்தர் சொன்னார் எதை செய்யக்கூடாது. கிறிஸ்து ஜனங்கள் இந்த மலை பிரசங்கத்தை சொல்லினார் எதை செய்யக்கூடாது. புதிய ஏற்பாடாலும் சரி, பழைய ஏற்பாடாலும் சரி. ஆபிரகாம் எலியேசர் சொல்லுகிறார் எதை செய்யக்கூடாது. கானானேட்டில் பெண் கொல்லக்கூடாது. இதெல்லாம் செய்யத்தகாதவைகளை வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விதத்தில் கடைபிடிக்கிற ஜனங்கள் தான் விசேஷமானவர்கள். வந்தோம், பிறந்தோம், கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம், அப்படியே போய் உண்டோம், உறங்கினோம், திருமணம் முடித்தோம், பிள்ளை குட்டிகளை பெற்றோம், அப்புறம் அதோடு நம்முடைய வாழ்க்கை சக்கரம் அப்படியே போய் கொண்டிருக்கிறது. அப்பத்தின் தண்ணீரின் ஆசீர்வாதத்தோடு கூட சில பேர் என்ன செய்வாங்க, கல்லறைக்கு போய் விடுவாங்க. நடுவில் என்ன நடக்குது என்று தெரியாது. அதெல்லாம் பிரசங்கிச்சாலும் எல்லாரும் வந்த வழியே போகிறார்கள். ஆனால் வந்த வழியே எல்லாரும் போக வேண்டியதுதான். ஆனால் அவருடைய வழியில் நிற்கிற பொழுது முதலிலே தெரிய வேண்டிய காரியம் ஜபம், உபவாசம், தான தர்மங்கள், தசமங்கள், இதையெல்லாம் காட்டிலும் என்ன கர்த்தரின் வாழ்க்கையில் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதை தெரிந்து கொள்ளுகிற பொழுது தான் விசேஷமானவர்களாய் காணப்படும். இல்லாவிட்டால் ஒரு காலத்தில் எல்லா நாமத்திலே ஏற்றுக்கொண்டோம்.
எல்லாருக்கும் கதவு திறக்கப்படும், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும், எல்லாருடைய ஜெபம் நமக்கு தேவைப்படுது என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு காலம் உண்டு. இப்பொழுது ஆவியானவர் வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பலவீனங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவிக்குரிய பலவீனங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். இப்பொழுது கர்த்தரை நம்ம காத்துக்கொள்வதற்கு எவ்வளோ பிரயாசப்படுகிறோம். பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாக இருப்போம் என்றால் வரப்போகிற கோபாமைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவிக்கு அங்கு பங்கியது என்று வேதம் எச்சரிக்கிறது. எபிரேயரில், யாக்கோபில் எல்லாம். ஏன் இந்த அச்சுறுத்துகிற வசனங்கள் எல்லாம் மனதிலே வருகிறது இல்லை? ஆசீர்வாதமான வசனங்கள் எல்லாம் எழுதி புஸ்தகமாக போட்டு எல்லாரும் விற்கிறாங்க. தவறு இல்லை, வசனம் தெரிந்திருக்க நல்லது. கட்டளைக்குரியது, கடைபிடிக்க வேண்டியது, எச்சரிக்கின்ற வசனம், இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. நமக்கு ஆசீர்வாதமான இருக்கிற வாக்குத்தத்தத்தை தொங்கி கொண்டு இருக்கிற பொழுது கடைபிடிக்க வேண்டிய கட்டளையை கடைபிடிக்க வேண்டியது, கீழ்ப்படிய வேண்டிய வசனங்கள், எச்சரிக்கிற வசனங்கள், இது எதுவுமே மனுஷனுக்கு சிந்தைக்கு வருதில்லை. சொல்லுகிறத பார்த்தாலும் கோபமாக இருக்குது, சொல்லுகிற இடம் தெரிந்தாலும் அங்கே போனால் இந்த மனுஷன் இப்படி தான் பேசுவான் என்பது போல் இருக்கும். இப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக காரியங்கள் போய்கொண்டிருக்கும். இப்படித்தான் ஜனங்கள் அபிஷேகத்தை இழந்தார்கள். இப்பொழுது செய்யத்தகாதிகள் என்ன? துணையை தேர்ந்தெடுக்கிறது செய்யத்தகாதவைகள். அபிஷேகம் பண்ணப்பட்டது சொல்கிறேன். பெற்றோர், கணிகைகள், வாலிபர்கள் எல்லாம் முதல் அத்தியாயத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதனுடைய காரியங்கள் இருக்கும். இப்பொழுது 2வது அத்தியாயத்தில் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் காக்கப்பட்டது யோசேப்பின் வாழ்க்கையில். அந்த அபிஷேகம் என்ன செய்கிறது என்று கேட்டால் மறுபடியும் சிறைச்சாலைக்குள்ளே அவன் போகிறான். சரியான ஜனங்கள் இடத்துல கர்த்தர் அவனை நடத்துகிறார். என்னையா சிறைச்சாலை என்று சொல்லுகிறீங்க? கஷ்டமான பாதையை போய் கொண்டிருக்கிறது. கடன், சரீரத்தில் வியாதி, அல்லது இது எல்லாம் பழைய வாழ்க்கையினுடைய விதைப்பின் அறுப்பு தான் இது. நீங்கள் நேற்று ஏற்றுக்கொண்டிருக்கலாம், சமீபத்தில் கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கலாம், ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்குள்ளே வந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் தொன்று நம்ம பிறந்ததுலேருந்து நம்மோடு பயணப்பட்ட சுபாவ கிளைகளை நாம் தகர்த்தெறிய தவறியது நிமித்தம் அதில் பயணப்பட்டதுனாலே வந்த பிரயாசத்தின் பலன்தான் இன்று நீங்களும் நானும் கடந்து செல்கிற உபத்திரவம், முள் ஆன பாதை. நேற்று ஜெபித்தோன்னு நடக்கல, 20 ஆண்டு பிரச்சனை இது. இன்னொரு 20 ஆண்டில் தான் தீர்மானம் என்று கேட்டால் அதல்ல அதற்கு விட. நீங்கள் கற்றறிகிற சத்தியத்தை எப்படி பூமியில் பிரயாசப்படுகிறீர்களோ, அபியாசப்படுத்துகிறீர்களோ, நடைமுறை கொண்டு வருங்களோ, அதை பொறுத்து தான் உங்கள் சிக்கல்கள் தீர்க்கப்படும். ஒரு மனிதனுடைய அபிஷேகமோ ஒரு மனிதனுடைய ஜெபமோ உங்களை விடுதலை செய்யும் என்று நினைக்காதிருங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்களை சத்தியத்துக்குள்ளே நடத்த வேண்டும். அந்த சத்தியம் உங்களுக்கு விடுதலை தரும் என்பதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். பரிந்து பேசுகிற ஜெபம், மற்றொரு ஜெபம், இதெல்லாம் சுவிசேஷ காலகட்டத்திலேயே நம்ம இயேசுவை அறிமுகப்படுத்துகிற காலகட்டத்தில் இது முடிந்து விடுகிறது. அதற்குள்ளே சபைக்குள்ளே ஆத்மா சந்திக்கப்படுகிறது. தம் இஷ்டத்துக்கு மேய்ப்பொருளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பொருளை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த தலைமைத்துவத்தோடு பயணப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 4:3 சொல்லுகிறது போல ஆரோக்கியமான வசனங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் கொடுக்கப்படுகிற ஆரோக்கியமான வசனத்தை கேட்பதற்கு மனுஷனுக்கு சிந்தை இல்லை. ஆகையால் தங்கள் இச்சைகளை நிறைவேற்றத்தக்கதான போதகர்களை தாங்களாகவே சேர்த்து கொள்ளுகிறாங்க. இப்போ பாருங்கள் எப்படி அநேகர் உள்ளே வருகிறாங்கன்றதை. இச்சைகளை நிறைவேற்றுறதுக்கு, ஆமாம்மா நீங்கள் செய்யுங்க, கர்த்தரங்களோடு இருக்கிறார். ஆமாம், அந்த திருமணம் அதுனா தேவசித்தை இல்லைன்னா நடக்கவே நடக்காது, தாராளமாக செய்யுங்க. எல்லாமே மாம்சத்தினுடைய மிதப்பினாலே போகிறது. எல்லாம் என்னுடைய சௌகரியத்துக்கு ஏற்றபடி. அந்த ஜபமே எந்த சேதாரமும் எனக்கு வரக்கூடாது, ஒன்று சேதப்படுத்தக்கூடாது, ஒன்று இழக்கக்கூடாது, எதுவுமே எனக்கு கஷ்டம் வரக்கூடாது, எதுவுமே துன்பம் வரக்கூடாது. சகிப்புத்தன்மை என்பதே அது பூஜ்யம். இங்கே ராஜ்யத்தின் சுவிசேஷம் முதலிலே கற்றுக் கொடுக்கிறதே சகிப்புத்தன்மை தான். உங்கள் ஜபத்தை காட்டிலும் உங்களுடைய நடைகளை கர்த்தர் கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார், உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நடைகளெல்லாம் கர்த்தரால் உறுதிப்படும் என்று சொல்லப்பட்டதுக்கான ரகசியம் இதுதான். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இப்பொழுது இந்த மனுஷனை சிறைச்சாலைக்குள்ளே என்ன நடக்கிறது? சிறைச்சாலைக்குள்ளே இவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இது ஒரு 1000 பிரசங்கம் 25 ஆண்டில் நான் பண்ணியிருக்கிறேன். ஆதியாகம புஸ்தகத்தில் 39 கடைசி 3 வசனம் எல்லாரிடத்திலும் ஒரு நல்ல வரவேற்பு, எல்லா நாட்டிலும் அது ஒலிக்கப்பட்டது இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் இந்த நாளிலே சபைக்கு அல்லது ஊடகத்தில் என்னோடு பயணப்படுகிற அருமையான சகோதரியே, உங்களுக்கு சொல்லப்பட வேண்டிய தேவ ரகசியம் என்னவென்றால், தேவனுடைய ஆவியானவர் உங்களை சரியான ஜனங்களிடத்தில் நடத்துவார். அந்த பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் அரசு ஊழியர்கள் என்பதனால இவன் போய் பேசவில்லை. மற்றவரெல்லாம் அயோக்கியர்கள் என்பதனால் பேசாமல் விடவில்லை. அவர்களோடு கூட வேலை செய்கிறான், அவர்களோடு ஒரு மனுஷனாக காணப்படுகிறான். ஆனால் தேவன் அந்த அபிஷேகம் வாங்கப்பட்டது சரியான ஜனத்தை நம்ம அண்டையில் கொண்டு வரும். விசுவாசியாக இருக்கட்டும், போதகனாக இருக்கட்டும்,
விசுவாசினத்தில் சத்தியத்தின் மீது தாகமாக இருந்தால் சரியான அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற பொழுது அந்த சத்தியத்தை போதிக்கிற தலைமைத்துவம் உங்களுக்கு எப்படி ஒரு விதத்தில் அறிமுகப்படுத்தப்படும். உங்களை அறிமுகப்படுத்தினோம் என்று உங்களோடு பயணப்பட முடியாது. அதுதான் அந்த அபிஷேகம். இந்த அபிஷேகமும் சத்தியமும் ஒருமித்து பயணப்படும். நான் சொல்கிறது பலிபீடத்தில் இருக்கிற மேய்ப்பனானாலும் பிரகாரங்களை அமர்ந்திருக்கிற விசுவாசிகளானாலும் எப்படியுமே இருவருக்குமே ஒரே சத்தியம்தான். உங்களிடத்தில் அந்த சத்தியம் வாசமாக இருக்கிற வரை அபிஷேகம் இறங்கும். அந்த அபிஷேகம் சத்தியம் உங்களோடு கூட பயணப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது உங்களை வழி நடத்துவதற்கு கர்த்தர் தமக்கு இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனை கர்த்தர் அனுப்புகிறார். அது அப்படியே பயணத்திலே ஆரம்பிக்கப்படும். மற்றவர்களுக்கெல்லாம் கதவுகள் சாத்தப்பட்டு விடும். இது நடைமுறை. ஆனால் அறிமுகப்படுத்தினவர்கள் ஆலகானோம் எங்கே போனார்கள்? சிலர் மரித்து போனாங்க, சிலர் கிறிஸ்துக்குள் இல்லாமல் போனாங்க, சிலர் இந்த பக்கமே வருகிறது இல்லை. ஏன்? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இப்பொழுது மெய்ப்பனானாலும் அபிஷேகம் பெற்றோரானாலும் கிருபை பெற்றோரானாலும் இந்த இணைப்பை உண்டு பண்ணுகிறது தான் பரிசுத்தவனுடைய கிரியை. நீங்கள் ஜெபிக்கவில்லை, நீங்கள் உபவாசிக்கவில்லை, நீங்கள் இதை செய்யலை அதை செய்யலை, இதெல்லாம் நம்ம எல்லாமே நம்ம செவி சாய்க்கூடாத காரியம். ஜபம் முக்கியம் இல்லைன்னு சொல்ல, நீங்கள் நடத்துதல் பாருங்கள். அவன் சிறைச்சாலைக்குள்ளே போட்ட உடனே அந்த மனநிலை, குழியில் போட்டிருக்கிற மனநிலையை தான் யோசேப்புக்கு மனநிலையில் மாற்றம் இல்லை. என்ன மனநிலை? இப்போ என்னை தூக்கி குழியில் போட்டிருந்த ஆண்டவரே நான் ஜெபித்தேனே, நான் இப்படியெல்லாம் உமக்காக நின்றேனேன்றோம் சொல்லுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஏன்னா என்னோடய சவகாசம் அந்த மாதிரி. அந்த பரிசேயர்கள் சாவலை, இன்னும் சபைக்குள்ளே இருக்கிறாங்க. பரிசேவி ஆவி முறிக்கப்படல, இன்னும் நமக்குள்ளே வாசனை. இது ஏதோ ஒரு அசுரம் இருந்தால் உடனே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்முடைய மனமே போய் கேட்கிறது, ஆண்டவரே ஏன் இதெல்லாம் நடக்க வேண்டிய எனக்கு, அப்படி என்ன உத்தமன் நீ என்று கேட்கிற பொழுது நான் உபவாசித்தேன், எத்தனையோ ஊழியர்களை போஷித்தேன். இந்த படலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசேவ ஆவியோடு போய் முட்டோம். நல்ல தெளிந்த புத்தியோடு இருக்கணும். வஸ்திரம் மட்டும் மாற்றுகிறது அல்ல, உள்ளான வஸ்திரம் கரைபடியாமல் வாழ்க்கை இருக்க வேண்டாம். தெளிந்த சிந்தை கிறிஸ்துவின் சந்தை இருக்க வேண்டும். குழியிலே போடப்பட்ட பொழுதும் அந்த மனுஷன் முறுமுறுக்கவில்லை. துரோகம் பூர்ணமாய் நிறைவேற்றப்பட்டது. சகோதரர்கள் என்னென்னா ஆகட்டும், நம்ம படிக்கிறோம், அவங்களுக்கு கூடிய தள்ளிட்டு சாப்பிட போனாங்க, நம்மளுக்கு வேசனமாக இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குது உலகத்தில், இதை படிக்கிற பொழுது இப்படியெல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலே நடக்கிற பொழுது நம்முடைய மன யோசிப்பினுடைய ஆவியோடு போகிறதா பாருங்கள். போச்சுன்னா நீங்கள் விசேஷமானவங்க, போகலன்னா அதை நீங்கள் செப்பனிடப்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். யாரும் எல்லாம் கற்றுக்கொண்டு பிறக்கவில்லை, எல்லாம் ஒரு அனுபவத்தினுடைய கற்று பயிற்று வைக்கிறார், அவ்வளோதான் விஷயம். இந்த இடத்துல அந்த மனுஷன் அந்த சகோதரர்களை நொந்து கொள்ளவே இல்லை. போத்திபாரோடைய நான் போவதற்கு முன்பு இந்த மனுஷன் எப்படி கடந்தான், நான் போன பிறகு எல்லாம் பெருகினது, வால் தலையாக இருக்கும், மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் உண்டாயிருக்கும். அதான் வேதம் சொல்ல, அவன் போனதெல்லாம் பெருக்கம் உண்டானது. உங்களை கர்த்தர் பயன்படுத்துகிற பொழுது உங்களுடைய மனம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அபிஷேகத்தில் பயணப்படுகிறவர்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டார், இன்னமும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அந்த வீடோ அந்த குடும்பமோ அந்த ஆசீர்வாதமான இந்த ஜனங்களோ இனி சபைக்க மாட்டீர்கள். இது மாம்சத்தில் பயணப்படுவது சபிப்பாங்க. அந்த சாபம் என்ன நடக்கும்னாக்கா, நீங்கள் முதல்ல ஆசீர்வச்சிங்க பார்த்தீங்களா, அது ஒரு பகுதி இருக்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவனோடு பயணப்படுங்க. நீங்கள் வீட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஆசீர்வச்சு கொண்டே இருக்கணும், ஜனங்களை ஆசீர்வச்சு கொண்டே இருக்கணும். பார்வோனுக்கு முன்னே போய் யாக்கோபு நின்ற உடனே ஆவிக்குரிய மனுஷன் யாக்கோபு பார்வோன் எடுத்து அப்படியே ஆசீர்வதிக்கிறான். அந்த முதிர் வயதில் வேதத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கு, பார்வோனே யாக்கோபு ஆசீர்வதித்தான். யார் இது ஆவிக்குரிய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள். நீயும் உன் குடும்பமும் கட்டி எழுப்பப்படும், கொம்புகள் உயர்த்தப்படும். லாபான் ரெபேக்காலை ஆசீர்வதித்து அனுப்புகிறான். உன் சத்துருக்களுடைய சந்ததியர் முற்றுகையிடுவார்கள், சுதந்திரிப்பாங்க. வார்த்தைகள்லாம் பாருங்கள், எல்லாம் மறைக்கிற பொழுது எல்லா பிள்ளைங்களும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறாங்க. இன்றைக்கும் அதே மனுஷர்கள் தான், நாம் ஒன்றும் குறையவும் இல்லை ஏறவும் இல்லை. ஆனால் நம் வாயில் அதிகமாக வருகிற காரியங்கள் நமக்கு அனுகூலம் வருகிற பொழுது அவர்களை ஆசீர்வதிக்க மறந்துடுறோம். சத்தியம் இது. அந்த அனுகூலம் அந்த கை நினைகிற வரைக்கும் கூட இருக்காது. அது காய்கிற பொழுது, ஒரு நன்மை வருகிற பொழுது ஆசீர்வதிக்கிறோமோ இல்லையோ, ஒரு நன்மை வராமல் போகிற பொழுது அவ்வளோதான் அந்த மனுஷன் செத்தான் நம்ம வாயில் மாட்டிக்கொண்டு. அது எங்கே பிரச்சனை ஆகுறதுன்னா, அந்த மனுஷனுக்கிட்ட போகாத அந்த சாபம். நீ ஆசீர்வதிக்கிறல நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறலே நான் சபிப்பேன். அதே உடன்படிக்கை அந்த மனுஷன் வாழ்க்கையில் இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பார்வைக்கு அற்பமாக இருக்கலாம், ஒருவேளை பெரிய ஒரு தலைப்பின் கீழே வராமல் இருக்கலாம், பெரிய ஒரு அடையாளத்தின் கீழே ஜனங்க வராமல் இருக்கலாம். அவர்களும் இந்த உடன்படிக்கையின் பின்னே வருகிறார். அவர்களை சபிக்கிற பொழுது அந்த சாபம் என் மேலே வரும்.
திஸ் இஸ் ஃபேக்ட். கேட்கப்படாத ஜபங்களுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். நான் ஜெபிக்கிறோன்னு இல்லை, யாரையோ நம்ம மனசளவில் கருவி வஞ்சி அவர்களை ரொம்ப கோபமாக இருக்குது மனசு. எல்லாம் விலக மாட்டான், உருப்பட மாட்டான், இது பண்ண மாட்டான், அது இது ஏதாவது ஒரு ரேராக அந்த மாதிரி ஒரு சாபம் வந்துச்சுன்னா அது பலிக்கும். இதுவே பொழப்பாக இருக்கிறப்போ அத்தனையும் எனக்கே திரும்பும். ஏதோ இங்கே வருமானம் நமக்கு அடி வாங்கிடுச்சு, ஷின் ஷாட், ஏதோ அந்த மனுஷன் செய்கையினால் நமக்கு ஒரு வருமானம் அடிபட்டிருக்கு. உண்மையிலே ஆவிக்குரிய என்ன சொல்லுவான், கர்த்தர் எனக்கு பல கதவுகளை திறக்க வல்லவராக இருக்கிறார், அவன் என்ன கொடுக்கறது நான் அவனுக்கு கொடுக்கட்டும், அப்படி இருக்கும். இல்லைன்னா அந்த பக்கமே நம்ம போவேணாம், அந்த டாபிக்குள்ளே போவேணாம். ஆனால் யாரையும் நான் சபிக்க மாட்டேன். வாயை நீங்கள் அப்போ தான் ஆவிக்குரிய மனுஷர்கள் வாயை அப்போ தான் பரிசுத்தப்படுத்துது. மனம் இருதயத்தினால் வாய் பேச, இருதயம் முழுவதும் வஞ்சகம் இருக்கிறது, இருதயம் மொழியும் பழி வாங்குதல் இருக்கிறது. கத்தி எடுக்கிறது இல்லை, துப்பாக்கி எடுக்கிறது இல்லை, ஆனால் வாய் மட்டும் அந்த மனுஷனை சபித்து கொண்டே இருக்கிறது. அவன் நல்லாவே இருக்க மாட்டான், அவன் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் என்ன, அவன் உருப்பட மாட்டான், அவன் குடும்பம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். இதெல்லாம் நம்ம நினைக்கக்கூட கூடாதுன்றது தான் நான் சொல்ல வரேன். குழியிலே போடப்பட்டதும் அந்த மனுஷன் மேலே வந்ததுக்கான ரீசன் சொல்கிறேன். யாருன்னா சபிக்கிறீங்களா, பாதாளத்துக்கு கீழே நம்ம தள்ளப்பட்டாலும், கடன் பிரச்சனை உச்சத்தில் இருந்தாலும், வியாதியின் உச்சத்தில் இருந்தாலும், தோல்வியின் உச்சத்தில் இருந்தாலும், யாரெல்லாம் இதற்கு காரணம் அதெல்லாம் தேடி மனசை என்ன பண்ணோம், இதை புலனாய்வுக்குள்ளே போயிடும். யாரால் இந்த பிரச்சனை வந்துச்சு, உண்மையிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வேதம் சொல்லுகிறது நீங்கள் மேலே ஏற்றப்படுகிறது. யார் தூக்கி விடுகிறா? யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி எடுத்தவர்கள் யார்? அந்நியர்கள். இஸ்மவேலர் அந்த பக்கம் வருகிறாங்க, அவங்க அந்த வெள்ளை போலத்தை கந்தகவர்கள்லாம் வியாபாரிகள், அவர்கள் தூக்கி எடுக்கிறாங்க. அப்புறம் அவர்கள் அப்படியே எகிப்தியருக்கு விற்கிறாங்க. அப்படியே அவர்கள் அப்படியே கை மாற்றப்படுது. உயிரோட ஒரு மனசில் வேலை பேசி கொண்டிருக்கிறான். குழியை தூக்கி எடுத்தது நான் தானே. அதாவது யாருன்னா எதனா பண்ணட்டும், நம்ம குழியிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயாச்சு வாழ்க்கை. குழியில் போடப்பட்ட இவன் கை கால் முறியலை, ஆஸ்பத்திரிக்கு போவோம் நம்மளாக இருந்தால் குழியில் தள்ளிட்டா ஏதோ ஒன்று ஃப்ராக்சர் ஆகிடும். ஆனால் இந்த மனுஷன் அப்படி இல்லை, ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க கிருபை செய்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்க அந்த ஆசீர்வாதம் உங்கள் சூழ்நிலையை மாற்றும். அதனால தான் ஆண்டவர் மிக எளிமையான சத்தியம், ராஜ்யத்தின் சுவிசேஷம். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. எதையுமே மாற்றாதீங்க, மனசை மாற்றுங்க. நீங்கள் உங்கள் சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, உங்களை பகைக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. இதுதான் ஆண்டவரும் சொன்னார். அது என்னமோ மறந்தாச்சு. மற்ற பிரம்மாண்டமான காரியங்கள், ஆவிக்குரிய வேஷங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது சபை. நீ இதை உடுத்து, நீ அதை உடுத்து, இதை உடுத்தாதே, இதை வந்தால் சபைக்குள்ளே வருகிற பொழுது அருவருப்பாக இருக்கிறது எல்லாம் மத ரீதியான போயிடு, மதவாதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கி அந்த கோயில் போகிறவெல்லாம் அந்த ட்ரெஸ் போடுறோம். அப்போ நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க, நம்ம வெள்ளையை போடக்கூடாது. வெள்ளை வாழ்க்கையில் பெரிய நோலையாயிடுது. கரும்புள்ளி நல்லா தெரியுது. உள்ளான ரட்சிப்பின் வஸ்திரம் என்ன சொல்லுகிறது? நீ அவரை ஆசீர்வதி, நான் ஆசீர்வதிப்பேன். எனக்கு ஒப்பான ஜனங்கள், எனக்கு ஈடான ஜனங்கள், எனக்கு நன்மை கொடுக்குற ஜனங்க, எனக்கு தீமையே நினைக்காத ஜனங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படின்னா தப்பாக நினச்சி ஆசீர்வச்சிருக்கீங்க என்ன? ஆனால் நான் என்ன சொல்லுது வேதம்? ஆசீர்வதிங்க, உங்கள் பகைவர்கள் ஆசீர்வதிங்க. நல்லா இருக்கட்டும் ஐயா, அவன் கண்டிப்பாக படுவான். ஏன்னா நான் அபிஷேகம் பட்டிருக்கேன், அவன் கிருபை பெற்றிருக்கான். அவன் கெட்டவன் நம்ம நல்லா போயின்னு இருக்கப்போ தெரியலையா? அப்போ துன்மார்க்குன்னு அவனுக்கு தெரியலையா? சொல்கிறேன். அந்த குழியிலிருந்து மேலே வந்தது ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க, தேவனுடைய கிருபைன்னு. ஒன்றும் கிடையாது. அந்த கிருபை செயல்படுத்துகிறது குழியிலே போட்டாலும் சிறையில் போட்டாலும் யோசேப்பினுடைய மனநிலை ஒரே மாதிரி இருக்குது. யாரால் தள்ளப்பட்டோம்? ஒன்று ஆரம்பித்தா என் சகோதரன் சபிக்க ஆரம்பித்தேன்னா கடைசியில் போத்திபார் வீட்டுக்குள்ளே போனேன்னா இப்போ அவளால் தானே இந்த படுவோயால் தானே நான் இப்போ என்ன செய்கிறேன்? சிறைச்சாலைக்குள்ளே போனேன். எல்லோரும் நாசமாக போகணும், நான் வண்டி நல்லா இருப்பேன். அப்போது அதையும் கண்டுகொள்ளலை அந்த மனசே. அங்கே இருந்து கிரியை ஆரம்பிக்கிறது. கிருபை கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கிறார். கர்த்தரோமே கிருபை வைக்கிறார். பானபாத்திரனை பார்க்கிறான், சுயம்பாக்கியை பார்க்கிறான். இந்த வல்லமை, இந்த அபிஷேகம் கிரியை செய்கிறது கர்த்தர். அந்த இடத்துல ஆரம்பிக்கிறது தீர்க்க தரிசனம். மூணு சில தினங்களில் நீ உயர்த்தப்படுவாய், சில தினங்களில் நீ மரித்து போ. ஒன்று ஆசீர்வாதம், ஒன்று சாப், ஒன்று தூவாக்கம், ஒன்று முடிவு. அப்போது கொஞ்சம் மனசில் இந்த மனுஷனும் சாதாரண மனுஷன் தானே, இதெல்லாம் நடக்கிற பொழுது என்னை நினைத்துக்கொள், நான் ஒரு உத்தமன். அந்த மாதிரி சொல்கிறப்பவே கர்த்தர் ஒரு மனுஷனை பயன்படுத்துகிற பொழுது ஒரு எளிதில் ஜனங்களுக்கு புரிந்துடும், இந்த மனுஷன் தேவன் இவனோடு இருக்கிறார், கண்டிப்பாக கெட்ட மனுஷனாக இருக்க மாட்டான். அதுவும் இந்த மாதிரி ஒரு பொம்பளை விஷயத்தில் சத்தியமாக இருந்தாலும் சம்மந்தப்பட்டிருக்க மாட்டான் அப்படின்ற எண்ணம் கர்த்தர் கொடுப்பார், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் அந்த நப்பாசை இதெல்லாம் நடக்கிறப்போ
அப்போ கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம ஆட்கள் கமிட்மெண்ட் கொடுப்பான், எல்லாம் பார்த்துக்கிறேன் நான், இது மட்டும் எனக்கு வந்துச்சுன்னா. அது ஒரு மாயை. சம்டைம்ஸ் அதில் வந்து ஈர்க்கப்படுற ஊழியக்காரனும் இருக்கிறான், கொடுக்குறான்னு சொன்னான்னு எங்கே ஆளை காணும்னு தேடுறதும் இருக்குது. இந்த மாதிரி போனால் தேவனை தேடுறது விட்டுரும். மனுஷனுக்கு என்னத்தை செய்வான் இந்த இடத்துலலாம் அள்ளி வீசிட்டு போயிடுவான். அவனுக்கு இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன். அதில் பாதிக்கு பாதி நம்ம வாழ்க்கைக்குரிய பணமே அவன் சொல்கிற வாயிலிருந்து வர வார்த்தை இருக்கும். அவனுக்கு 2 கோடி தந்துடுறேன், 200 ரூபாய்க்கு ஜெபம் பண்ணி இந்த பாஸ்டர்கிட்ட போய் 2 கோடி தரேன்னா என்ன ஆகும்? கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு ஆத்துமான்ற மாதிரி இருக்கும். இது உண்மையிலே 200 ரூபாய் 800 ரூபா மதிக்க மாட்டான். இவன் 2 கோடி தரப்போறான்ட்டு இவனிட சுற்றி நிற்பான் நிறைய பேர். இது மாதிரி நாசமாக போனதும் இருக்குது. எல்லா பள்ளத்தாக்கிலும் எல்லா சிறையிருப்பிலும் மனதை மட்டும் நம்ம கரைப்படுத்தாமல் பார்த்துக்கொள்வோம். நமக்கு ஏன் இந்த பிரச்சனை? நம்ம ஏதோ தவறு செய்திருக்கிறோம். உங்களை நீங்களே சரி பார்த்துக்கொள்ள தவறு இல்லை. ஆனால் மற்றவனுடைய தீங்கை குறித்து நினைத்து இந்த படுபாவியால் தான் நான் இந்த மாதிரி வந்திருக்கிறேன், இந்த கொலைபாதகனால் தான் நான் அப்படி வந்திருக்கேன், இவனை பார்க்காத நல்லாயிருக்கும், இவனை பேசாத நல்லா இருந்திருக்கும், நான் பண்ண முட்டாள்தனம் இது. வேறு யாரும் இல்லை, புருஷனாக இருக்கும். அது வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, மனைவியாக இருக்கும். வேறு யாரும் இருக்காது, பெற்ற பிள்ளைங்களாக இருக்கும். சுற்றி நம்ம வீட்டாரு நம்ம அந்த ஸ்டேஜ்லேருந்து தாண்டல. அதில் ஜெயம் பெற்ற உடனே அந்நிய ஜனங்களை வந்து அட்டாக் பண்ணுறாங்க இவங்க. அதாவது எப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த அம்மா படுக்க கூப்பிடுது. அதுக்கப்புறம் தெரியும் அவங்களுக்கு, சிறைச்சாலைக்குள்ளே போன உடனே புது வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. உபத்திரவத்தில் சிலருக்கு வாசல் திறந்தாலும் அது இதை விட உபத்திரமாக இருக்குது. முதல்ல இங்கே மாட்டின்னு இருந்தோம் இந்த பொம்பளைக்கிட்ட, இப்போ பார்த்தா சிறைச்சாலை. நம்ம குடும்ப பின்னணி என்ன, நம்ம கௌரவம் என்ன, தலை காட்ட முடியாதே. இவ்வளோ விமர்சனம் வந்துச்சுன்னா நீங்கள் அதெல்லாம் நினைக்கூடாது. கர்த்தர் நம்ம பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். தேவன் உங்களை வாடகை வீட்டில் வச்சுருந்தாலும், சொந்த வீட்டில் வச்சுருந்தாலும், எந்த இடத்துல வச்சுருந்தாலும் உங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? பாதுகாத்து வைத்திருக்கிறார். பரிசுத்த பாதுகாப்பு இது. யாராவது தொட முடியுமா? யோசிப்ப சிறைச்சாலைக்குள்ளே பூந்து ஏதாவது ஒரு பொம்பளை இவனை கற்பழிக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். அப்படி பார்க்கணும். கர்த்தர் நல்ல ஒரு சூழ்நிலையை எனக்கு உருவாக்கினார். இதுக்கு நிறைய பேர் கோவம் வரும் இந்த மாதிரி சொன்னான். சிறையில் இருக்க நல்ல சூழ்நிலையா? இது ஒரு பெருமையாக நான் சொல்கிறேன். நல்ல சூழ்நிலை உருவாக்கணும் தான் கிருபை கிரியை செய்ய ஆரம்பித்தது. அது வரைக்கும் போத்திர வீட்டில் சாப்பாடு கிடச்சிது, தூங்க முடியாது, கொசு தொல்லை இல்லை, இந்த பெண்மணி தொல்லை, படுக்க முடியுமா நம்பி இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிற பெண் இடத்துல எப்படியோ அவன் காத்துக்கொண்டான். அது அவனாச்சு கர்த்தராச்சு. அவனுடைய பிரயாசம் இருக்கணும் இல்லையா? அபிஷேகம்னா சும்மா வந்துடாது இல்லையா? அதை காத்துக்கொள்கிற அந்த அபிஷேகத்தை சில பேர் அபிஷேகத்தை அசிட்ட பண்ணுவாங்க. பார்த்து கொள்ளலாம். கிருபை கிரியை செய்யும். 7 முறை நீதிமான் விழுந்தாலும் கர்த்தர் தூக்கி விடுவார். இது மாதிரிலாம் பிரசங்கம் என்ன செய்யும்? நீ பண்ண போகிற பாவத்துக்கும் கர்த்தர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார்னு சொல்லி முழுவதும் போயிடுச்சு. அவனே குழியை நோண்டி அவனே படுத்துக்க வேண்டியது தான். செய்கையின் பலன் சொல்கிறேன். இது எல்லாம் வந்து யோசேப்புக்கு கிருபை கிரியை செய்ய ஆரம்பித்தது. உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியை நீ எழும்ப போகிறார். உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், உங்களில் இருக்கிற அபிஷேகம், உங்களை சத்தியத்துக்குள் நடத்துகிற அதே அபிஷேகம் இப்பொழுது மற்றவர்களை சத்தியத்துக்குள்ளே நடத்துகிற அளவிற்கு எழும்பப்பட போகிறது. அந்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுகிறது ஒரு ஸ்டேஜ். அதை காத்து கொள்ளுகிறது இன்னொரு பருவம். அதை கிரியை செய்கிறது இன்னொரு படலம், இன்னொரு பருவம். ஆவிக்குரிய பருவத்தை சொல்கிறேன். முதல்ல தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டார். நான் நினச்சேன் அபிஷேகம் பண்ணப்பட்டவுடனே என்ன அபிஷேகம்? ராஜாவாக இருக்கிறதுக்கு கர்த்தர் அபிஷேகிக்கிறார். நான் அந்த சின்ன வயசில் என்ன தெரியும்? சரி, அடுத்த சாப்டரில் சிங்காசத்தில் உட்காந்துருன்னு பார்த்தா மறுபடியும் வனாரத்துக்கு போடலாம். இதுடா இது அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்தோன்னு மறுநாள் ஆஃபீஸ் தானே போவோம். நம்ம இப்படி தான் நம்ம நினைப்போம். 18 வயசு 19 வயசில் மறுபடியும் வனாந்தரத்துக்கு போயிட்டான். ஆனால் அந்த புத்திக்கே தெரியல. ஊழியத்துக்கு வந்த பிறகு பல ஆண்டுகள் கழித்து தான் நான் உணர்ந்தேன். முதல்ல கொடுத்த அபிஷேகம் கோலியாத்தை வென்றதுக்கு. 2வது கொடுக்குற அபிஷேகம் சவுலை டீல் பண்ணுறதுக்கு. அதுவே பாதி மிருகம் ஆயிட்டான் இல்லையா? 3வது கொடுக்குற அபிஷேகத்தெலாம் சர்வ இஸ்ரேல் மேலே அந்த மனுஷன் போய் ராஜ்யபாதம் செய்கிறான். நடுவில் கொடுக்குற அபிஷேகம் சவுலை டீல் பண்ண சொன்னதுக்கு வந்து எப்ரோன் வரைக்கும் அந்த அபிஷேகம் இருக்குது. தேவன் அந்த மனுஷனை அது மேலே அதிகாரியாக வைக்கிறார். 1000 பேருக்கு அதிகாரியாக வைக்கிறார். சவுல் இருக்கிற வரைக்கும் இந்த 2வது கட்ட அபிஷேகம் நடக்கிறது. 3வது பருவத்தின் அபிஷேகம் தான் ராஜாவாக உயர்த்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் பார்த்தால் 7 விதமான அபிஷேகம் அவருக்கு இருந்தது. அதுக்கெல்லாம் நம்ம யூடியூப்பில் செய்திகள் இருக்குது, நீங்கள் படித்து பாருங்கள், போட்டு கேளுங்க. இப்போ அதை சொல்லி நான் திசை திருப்ப விரும்பலை. 7 பகுதிகளாக அந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பூமியில் வருவதற்கு முன்பு ஒரு அபிஷேகம் இருந்தது. அதெல்லாம் வசனத்தோடு நான் சொல்லியிருக்கிறேன், பிரசங்கித்திருக்கிறேன். ஆகையால் இந்த அபிஷேகம் முதல் பருவத்திலே அபிஷேகம், அதுதான் ஆலயத்துக்கு வருகிறது, அந்நிய பாஷை பேசுகிறது, நீங்கள் ஆராதனையை கலந்து கொள்ளுகிறதெல்லாம் அபிஷேகம் உங்களுக்கு இருக்கிறதுன்றது அடையாளம், அவ்வளோதான்.
அந்த அபிஷேகம் சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறதா என்றால் தனிப்பட்ட விதத்தில் யாரோடு சவகாசம் வைக்கிறீர்கள், எந்த குடும்பத்தோடு எந்த ஜனத்தோடு உங்கள் வாழ்க்கை துவங்குகிறீர்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது. தேவ சித்தமா மனுஷ சித்தமா. மூன்றாவது, இந்த அபிஷேகத்தை காத்து கொள்ளுகிறதுல இருக்கிற ஒரு பிரயாசம். இங்கே தான் கர்த்தருடைய கனம் இறங்கும். நாட் பிகாஸ் யூ ஆர் அனாயிட்டட் காட் வில் ஹானர் யூ. தாவீதின் அபிஷேகம் என்ன, ஆபிரகாமின் அபிஷேகம் என்ன, யோசேப்பின் அபிஷேகம் என்ன, இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் என்ன, பவுலின் அபிஷேகம் என்ன, எல்லாருக்கும் பின்னாடியும் பாடுகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அபிஷேகத்துக்கு பின்னாடி உயர்வு மட்டுமல்ல, பாடுகளுக்காக இந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடுகளை சகிக்க கிருபை போதாது, அபிஷேகம் வேண்டும். கிருபை என்பது தாங்கி நடத்துகிறது. பாடுகளை சகிப்பதற்கும் அதிலே நாம் சாட்சியாக நிற்கிறதற்கும் ஒன்றுமே இல்லை. வசனம் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16 அதிகாரத்தை பார்த்தா அபிஷேகத்தின் உச்சகட்டம் பவுல். பார்க்கிறபடி தெரிந்து விடுகிறது, அசுத்தாவினால் நிறைந்து வருகிற ஒரு புகழ்ச்சி. இப்பொழுது 99% அந்த புகழ்ச்சியை எதிர்பார்த்து பலிபீடமானாலும் சரி, பிரகாரமானாலும் சரி, மகா பரிசுத்தமானாலும் சரி, சாமானிய ஜனங்களாலும் சரி, அப்படி சொல்லுகிற பொழுது மனசுக்கு ஏதமாக இருக்கிறது. அது அதிகமாக ஏற்கிறது மனசுன்னு சொல்ல வரேன். இந்த அபிஷேகத்தின் உச்சகட்டம் என்னென்னா, வசனத்தின் சொல்லுகிறது புகழ்ச்சியானுக்கு வருகிற சோதனை. அடிப்படை சத்தியம். ஏதோ பிரச்சனை, சும்மாவே புகழ்கிறாங்க, சும்மாவே நம்மளை இது பண்ணுறாங்க. அப்போது பிசாசை அவன் பார்த்தான், அணுதினமும் இப்படியே பண்ணி கொண்டிருக்கான். யோசேப்பை அணுதினமும் அந்த பொம்பளை தொல்லை பண்ணியிருக்கான், நீ தான் அழகு, நீ தான் அழகு, அதானே இருக்கும். வா என்னோட நம்ம சேர்ந்துருக்கலான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எதை ஈர்க்கப்பட்டிருக்கிறா, கவரப்பட்டிருக்கிறா. இதுவும் அணுதினமும் அதே தான் பண்ணுறது அம்மாவும். அது கல்யாணம் ஆனது, இது சின்ன பொண்ணு. இது உன்னதமான தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் நமக்கு ரட்சிப்பின் சுவிசேஷம் சொல்ல வந்துருக்கிறாங்க. சரி, ஒரு வாட்டி சோத்திரம்னா பரவாயில்ல, பார்க்குறப்பெல்லாம் சோத்திரம்னா பரவாயில்ல, பார்த்து நிற்க போய் 10 சோத்திரம் பிடிச்சின்னா இது என்னமோ பண்ண போகுது நம்மள என்னன்னு அர்த்தம். இது ஒரு ஆவி. இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னா இது மனசு ஃபுல்லாக லோட் ஆகின்னு இருக்குது, புகழ்ச்சிக்கும் அடிமைத்தனத்துக்கும். ஆனால் வெளியில் இயேசு நாமத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் ஊழியம். நம்ம மத்தியில் ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாருன்னா, அப்போ என்னை எல்லோரும் ஊதி தள்ள நாட்கள் இருக்குது. திடீர்னு இந்த மாதிரிலாம் பேசினா சொந்த ஜனங்கூடலாம் சொன்னதில்லை. இயேசு சொன்னது மாதிரியே சொல்லுவாங்க நம்ம ஆட்கள். இஸ்ரேலுக்குள்ளேயும் எப்படி ஒரு விசுவாசம் பார்த்ததில்லை, கண்கள் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கு, இப்படிலாம் நினச்சின்னு இருப்பாங்க இல்லையா. இது ஒரு மேட்டிமை. பவுல் அப்படி இல்லை, திரும்பி பார்த்து அப்பாலே போ சாத்தானே அப்படின்னோடனே மிகப்பெரிய ஆவியினுடைய விடுதலை, பரிசுத்தாவி இருக்கிற இடத்துல விடுதலை. என்ன நம்ம பத்திரிகையில் போடலாமா, யூடியூப்பில் ஷார்ட்ஸில் போடலாமா, சேனலில் ஏற்றலாமா, இறக்கலாமான்னா அதுக்குள்ளே அவனும் தூக்கி இறக்கிட்டான். வேறு மாதிரி தலைப்பு செய்தியில் வராரு பவுல். என்ன பொம்பளைக்கிட்ட பாஸ்டர் சிலுமை சொன்னால் என்ன ஆகும், வைரலாகவும் கண்டென்ட்டு. அப்புறம் உள்ளே போய் பார்த்தா பேய் நம்புறவன் வந்து புரிஞ்சுக்குவான் பேய் ஓட்டினான்னு. பேய் ஓட்டுறன்னு சொல்லிட்டு இவன் பேய் ஆகிட்டானான்னு யோசிப்பான். எப்படியெல்லாம் இருக்கும், டக்குன்னு அது கேட்ச். எத்தனையோ செய்தி வருது, பாஸ்டர் பொம்பளை வைரல் ஆகிடும். தாவீதை குறித்து சொல்லுங்க 2 விஷயம், பத்சேபால் அப்புறம் கோலியாத்து. நடுவில் தெரியாது, ஒரு நல்ல ஒரு வைரலான கண்டென்ட் ஒரு மனுஷன் பின்னாடி இருக்கும். யோசேப்பு போத்திபார் மனைவி, அந்த அம்மா பேர் கூட தெரியாது. என்ன இந்த இடத்துல அபிஷேகிச்சு உச்சகட்டம், அடி வாங்குறதுலையும் உச்சகட்டம். The more anointed, more you will be tested. The more holy, the more you must be anointed. இந்த பாடுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தெரிஞ்சிருக்கணும், அல்லது அதுக்கு ஒரு ஆயத்து இருக்கணும். இது எங்கே வரப்பவே நான் ஆசீர்வதிக்கிறேன்னு பிரசங்கம் பண்ணால், அப்போ பாடுகளை அனுபவிக்கிறேன் பார்த்தோன்னா அல்டிமேட்டாக என்ன தெரியும்னா, அவன் படுபாவி, அவன் ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கிறான், அதனால தான் இப்படி ஆகிட்டான். பொல்லாத மனுஷன் அவன், இதெல்லாம் கர்த்தர் அவனை தண்டிக்க மாட்டார். நல்ல தெய்வம் அவர். அவன் படுத்துட்டான் படுக்கையில், இவன் ஜெபம் பண்ணி ஏஞ்சிக்கலன்னா சொல்லலாம், ஒப்புரவாவு, மனம் திரும்பு, ஏதோ தவறு செஞ்சுட்டு, ஏதோ யோபு நண்பர்கள் சொன்ன மாதிரி நீ ஏதோ பண்ணிட்டேன். இல்லை, நீ எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. அபிஷேகம் இருந்ததுன்னா பாடுகள் கட்டாயம் வரணும். நீங்கள் அபிஷேகம் இல்லைனாலே பாடுகளுக்கு பதில் வேதனையும் சோதனையும் உள்ளே வந்து நாசமாக போச்சு இல்லையா வாழ்க்கை. அதுக்கு பாடுகள் எவ்வளோ மேலு. எப்படியோ இருக்குது வேதனை, அது கிறிஸ்துக்குள்ளே வருகிற பொழுது பாடுகள். கிறிஸ்து இல்லாத காலத்தில் அது வேதனை. மருந்து குச்சி சாவலாமா, மாடியிலேருந்து குதிக்கலாமா, சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். நமக்கு அந்த அனுபவம் இல்லை. மாய்ச்சிக்கலாமா, ரயில் முன்னாடி போய் நிற்கலாமா, தண்டவாளத்தை தலையை கொடுக்கலாமா, அந்த மனம் சொல்கிறேன், தேவனை அறியாத காலம் சொல்கிறேன். எவ்வளோ பேர் அப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க இல்லையா. பரிதாபமாக இருக்கும் பார்த்தா. நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, நமக்கு சொன்னதை கேட்காத போய் தலையை விட்டதெல்லாம் இருக்குது.
எல்லாம் நீங்கள் பார்த்து பழகின ஜனங்க, உங்களை கர்த்தர் பயன்படுத்தி அந்த ஆத்துமாக்கள் செவி சாய்க்கம் போய் மாண்டு போனதெல்லாம் பார்க்குறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது வேதனை. இப்போ கர்த்தரை அழிந்த உடனே நமக்கு ஏன் கஷ்டம்? நீ மரணத்தில் போய் செத்து தொலைஞ்சிருப்ப. இப்போ பாடுகள் அனுபவிக்கிற பொழுது இதை ஜெயிச்சு தேவன் வைக்கிற பரீட்சையில் ஜெயிச்சு வந்தால் அடுத்த கட்ட ஆசீர்வாதம் வில் பி வெரி ஸ்டடி. அப்படித்தான் இந்த அபிஷேகம் பெற்றப்பட்ட உடனே தாவீது மறுபடியும் ஓடு வனாந்திரத்துக்கு. எந்த சர்ச்சுக்கு போனாலும் எந்த ஊழியக்காரன் ஜெபிச்சாலும் இந்த வனாந்திரம் மட்டும் மாறலையா. வனாந்திரத்தில் நீ ஜெயிக்க வேண்டிய மிருகங்கள் இருக்கிறது, ஜெயிக்கவில்லை. அபிஷேகமே ஜெயத்தை எடுப்பதற்கு தான். முதல்ல இந்த போத்திபாருடைய மனைவி கிட்டே அவன் க்ளோஸ் ஆகிருக்கணும். வாழ்க்கை எங்கேயோ வனாந்திரத்தில் அப்படியே சுற்றி கொண்டு வருதுங்க. இஸ்ரேல் புத்திர 40 ஆண்டு காலமாக ஆண்டவர் கொடுத்த சாப்பாடு, ஆண்டவர் கொடுத்த பலன், சரீரம் பார்த்தா சும்மா சொல்லுவாங்களே வைரமாக வஞ்ச கட்டன்னு, அந்த மாதிரி இருக்குது. அந்த சரீரம் காண்டாமல் இருக்கிறதுக்கு ஒத்த பலன் சத்ரு புகழ்கிறான். அவன் கூட சேர்ந்து சொல்கிறான், மோவாபிய ஸ்திரீகளை அனுப்புவோம், இவனுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற ஒரு உடையோன்னு அவனே சொல்கிறான். அவன் இன்னும் கவர்ச்சியாக இருக்கட்டும்னு மீதியான ஸ்திரீ அனுப்புகிறான். எல்லாம் சபையை அமர்ந்திருக்கிறது பரிசுத்தத்தில். அதில் கொஞ்சம் ஜனங்க, ஒரு விரலிட்டு எண்ணக்கூடிய ஜனங்க இந்த வாத வர்ற அளவுக்கு இவங்க ரிலேஷன்ஷிப். இன்றைக்கும் சொல்கிறேன், நீங்கள் போய் வைக்கிற உறவுகள், தொடர்புகள், குடும்ப ஐக்கியங்கள் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வாதையாக திரும்பி வந்துடும். இல்லை எல்லோரும் நம்ம சபையில் தான் இருக்கணும், எல்லோரும் என்ன தான் ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க. அப்படி இல்லை. சிலருடைய எண்ணங்கள் உங்களை அழிக்கிறதுக்காகவே வரும், அழகாக வரும், உங்களை ஆடம்பரமாக வரும். உங்களை அணுகுமுறையே நீங்கள் திரும்பி எப்போ வருவீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கும். திரும்பி வரத்துக்குள்ளே நம்ம எந்த லெவலில் இருப்போம்னா கவலை. கர்த்தருடைய வாதை உள்ளே வந்துட்டுருக்கோம். கர்த்தருடைய வாதை உள்ளே வந்துட்டுருக்கோம். இந்த உறவுகள் எல்லாம் வாதை வந்துச்சு. ஒருத்தையை போய் தொட்ட உடனே, மீதியான ஸ்திரியை தொட்ட உடனே என்ன வந்துச்சு? இன்பம் வந்துச்சுன்னு சொல்லுவான் உலகத்தில் இருக்கவன். அவள் அழகி, இவன் இவ்வளோ பராக்கிரமசாலி, ரெண்டும் பேசிக்கிறது சொல்கிறேன். ஆனால் ஆவிக்குரிய மனுஷன் என்ன சொல்லுது வேதம்? யார் மேலேயும் கை வைக்காத, பொதுவாக சொல்லுது. ஸ்திரீயின் மீது கை வைக்காத. இந்த தொட்டு ஜபம் பண்ணுறேன் இதெல்லாம் இருந்ததுன்னா சரியான ஆட்கள் இல்லை உங்கள்கிட்ட வர்றவங்கன்னு நினச்சிக்கணும். ஸ்திரீயின் மீது கை வைக்காத. ஆனால் வேசித்தனம் பெருக்காதபடி அவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய கடவன். கணவன் மனைவி மட்டும் அலோடு, வேறு யார் மேலேயும் நீங்கள் கை வைக்கக்கூடாது. அடித்தா கூட சொல்கிறேன், அந்த சாப் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஒருத்தர் மேலே நீங்கள் கை வைக்கிறீங்கன்னா அது என்ன பின்னணியிலேருந்து வந்தாங்களோ தெரியாது. அவங்க மேலே நீங்கள் இது துஷ்பிரயோகம் கை வச்சு நீங்கள் உங்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்தினாலே போதும், அந்த சாபம் அப்படியே திரும்பிடும். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையில் இந்த சாபம்லாம் முறிக்கப்பட்டிருக்குதுன்றது உண்மை. ஏதாவது கடைபிடிக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. அந்த வசனம் ஒண்டி தெரியும். இல்லைன்னா கலாத்தியில் இருக்கிறது மொட்டையாக சொல்லுவான். இல்லைன்னா இன்னும் மௌடிகமாக சொல்கிறது வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாபத்தெல்லாம் எடுத்துட்டார். அதில் சாபம் இல்லாத வாழ்க்கை. வெளிப்பட்ட விசேஷம் இருக்குது, நீ சாபம் இல்லை. அது பரலோகத்தில். நீங்கள் பூலோகத்தில் இதை சொல்லி எல்லோரும் வாழ்க்கையில் சாபம் தான் இருக்குது. அதுலேருந்து வெளில வந்த அனுபவம் இல்லை. ஏன்னா இந்த பிரதிஷ்டைக்குள்ளே வரல. நான் தொடமாட்டேன் ஐயா, நான் யாரையும் தொடமாட்டேன்னா என்ன? கீழ்த்தரமாக பார்த்து சொல்ல. இந்த அசுசியான ஒரு உறவுக்குள்ளே நான் பயணப்பட மாட்டேன். இது இச்சைக்குரிய சர்ச்சைக்குள்ளே நான் சிக்க மாட்டேன். எதனா வதந்தி வந்தால் அது வரும், அது விஷயம் வேறு. ஆனால் என் மனசாட்சிக்கு தெரியும் நான் தொடமாட்டேன். ஆனால் இந்த பொம்பளையை பார்த்து, இந்த பெண்ணை பார்த்து கடிந்து கொள்கிறாரோ அங்கேயே இந்த ஆவி ஓடியா போச்சு. இந்த பிசாசுகளுக்கும் தெரியும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் யார், அவன் வாழ்க்கை என்ன, அவன் பின்னாடி என்ன. இயேசுயும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வஸ்திரத்தெல்லாம் உரின்னு ஓட விட்டுச்சு. நிர்வாணத்தை விரும்புறது பிசாசு. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க நிர்வாணத்தை விரும்புவீர்கள் என்றால், இந்த இச்சைக்குள்ளே போவீர்கள் என்றால், மன்னித்து கொள்ளுங்கள். இந்த வண்டி ஓடாது ரொம்ப நாள், கொஞ்ச நாள் ஓடும். ரிசர்வில் ஓடுற வண்டி இதெல்லாம். கட்டாயம் வண்டியில் தேவதூதனே நடுவில் வந்தாலும் இதெல்லாம் ஓடாது. உங்களுக்கு என்ன தான் ஜபம் பண்ணாலும் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. அப்படியே உத்தமனுக்கு இந்த மாதிரிலாம் ரிசர்வில் போய் மாட்டிக்கினாக்கா யாரும் லிஃப்ட் கொடுக்க கர்த்தரை அனுப்புவார். இது வந்து நான் நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் போய் மாட்டினாக்கா மறுபடியும் ஏஞ்சிக்கிறதுலாம் கூடாத காரியம்னு வேதம் சொல்லுது. ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டும் பரமை ருசி பார்த்தோம் நீங்கள் மறுதளித்து போலீர் என்றால் குமாரனை காலின் கீழ் மிதிக்கலா இருப்பீர்கள். நீங்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது கூடாத காரியம். இதெல்லாம் கிருபை நம்பின்னு போயிட போகிறீங்க, சிம்சான் மாதிரி ஆகிடும். உயிர் மட்டும் வந்துச்சு அந்த மனுஷனுக்கு ஃபஸ்ட்டு ஆஃபில். ஏதோ சண்டை போட்டான், டிவோர்ஸ் ஆச்சு, எல்லாம் வந்தாச்சு. மறுபடியும் ஏன் இங்கே போகிற? அந்த ஆவி மறுபடியும் இழுக்குது. இதாக ஒரு வருஷம் இந்த மாதிரி ஆச்சா வாழ்க்கையில் பாடம் கற்றுக்கொண்டு போகலாம் இல்லையா? அபிஷேகம் பண்ணப்பட்டது, அந்த அபிஷேகம் துஷ்பிரயோகம் பண்ணுறது. கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்ற ஒரு அகந்தை இருமாப்பம் ஆனவன் இருக்கிறாரா இல்லையான்னு கூட செக் பண்ணுறது கிடையாது. சவுலுக்கு இதை மாதிரி தான் ஆச்சு, சிம்சோனுக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு.
ஆனால் உண்மையில் அபிஷேகம் பண்ணப்பட்டு வருகிற சோதனை பார்த்தா, ஆண்டவரே நீர் இருக்கிறீரா, நீர் இருந்தால் இவைகளாம் நேரிடுவானேன் என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்கும். ஆனால் அந்த வாழ்க்கையில் கரை இருக்காது, கஷ்டம் இருக்கும், பாடுகள் இருக்கும். என்ன, பாஸ்டர்கிட்ட காசு இல்லாமல் இருக்கலாம், பாஸ்டர்கிட்ட கேர்ஸ் இருக்கக்கூடாது, காசு இல்லாமல் இருக்கலாம், கேர்ஸ் இருக்கக்கூடாது. அது சொல்கிறாங்க இல்லையா, நீ எனக்கு மட்டும் இல்லை, விசுவாசிக்கிட்டு தான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் சாபங்கள் வரக்கூடாது. எல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். நீ போய் தொட்டுக்கினே இருப்ப எல்லாரையும் அசூசியான எண்ணத்தில். கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? நல்ல சபை, நல்ல போதகர், நல்ல கும்போல், நல்ல கூட்டம். இது யாருன்னா யார் கூட வேணா இருக்கலாம்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. சொல்லுவாங்க, சட்டம் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சட்டத்தில் நான் ஜெயிச்சு வந்துடுவேன், என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. மருத்துவம் பின்னாடியே வந்து சொல்லணும், உனக்கு இதெல்லாம் கோளாறு வருது, எதுவும் பண்ண முடியாது. சட்டத்தில் ஜெயிச்சு மருத்துவத்தில் தோத்த பின்னாடியே வருது இல்லையா? விடை காணாத மருத்துவ பிரச்சனைகள் இருக்குது இனி வரைக்கும். மருந்து கண்டுபிடிக்க முடியல, சில வியாதி கண்டுபிடிக்காமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும். எத்தனையோ பேர் சாவறான். ஏன் சாவறான்? அடங்காது. இதெல்லாம் காசு இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, வீடு இருக்குது, வாடகை வருது, உடலில் தெம்பு இருக்குது, கொஞ்சத்தில் மதிக்கிறது கிடையாது. கர்த்தரையும் ஒரு வார்த்தையும் சொல்கிறேன். அந்த இடத்துல தாழ்மையாய் எல்லாம் அதுதான் சொல்கிறேன். ராஜ்யத்தின் சுவிசேஷம் பற்றாக்குறையில் நீங்கள் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, நான் உலகமே நம்புவோம், பாஸ்டர் நம்புவார், தீர்க்க எல்லா ஊழியக்காரன் நம்பிடுவோம். கர்த்தரோடையும் நம்ப மாட்டார். எல்லாத்தையும் கொடுத்த உடனே டைம் இல்லை, என்னென்ன வரும், ஏன் ஆராதனைக்கு வரல, டைம் இல்லை, குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, பாப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, பாப்பா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். முதல்ல அடி வாங்குறதே ஆராதனை தான். தானியல் மாதிரி போய் 5 வேலைலாம் நான் நடத்தல கூட்டம். ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும்தான் 2 கூட்டம், ஆஃப்லைன், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஒன்று வந்து ஃபுல்லாகவே ஆன்லைனில் போயின்னு இருக்கு. இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, அந்த நேரத்துக்கு வர்றது அல்லது அந்த ஆராதனைக்கு வருகிறது அல்லது ஆண்டவர் செய்கிறதுனால 2வது கட்டம் 3வது கட்டத்துக்கு போயிடும். முதல்ல ப்ரையாரிட்டி என்ன, நமக்கு அந்த ஜபத்து மூலம் அந்த நன்மை. வீட்டு கட்ட போகிறேன்னு ஒருத்தன் போவான், அதான் ஆண்டவர் ராஜ்யத்தில் பிரித்து. ஒருத்தன் கல்யாணம் ஆகுதுன்னு போனான், ஒருத்தன் வேலை இருக்குன்னு போனான், யாரும் அந்த கல்யாணத்துக்கு வந்து பிரவேசிக்கவே இல்லை. அதே மாதிரி ஆகிடும். இது ஒரு ஆலயம் என்று விசனமாக வரக்கூடாது. இது எப்படி வரணும்னு கேட்டால், எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி வரணும்னு கேட்டால், எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வரணும். கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறது சந்தோஷமாக வரணும். கர்த்தர் என்னை சந்திக்கிற இடம், தேவனோடு பேசுகிற இடம், என் குறைகளெல்லாம் நிறைவாக்குற இடம், கரைகளெல்லாம் போக்குற இடம், கரைப்படியாமல் வாழணும், சுத்தமாக வாழணும். அதுக்கு தான் இந்த ஆசீர்வாதம், இந்த அபிஷேகத்தினுடைய சாரல் என்னவென்றால், என்னை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கணும். அதுக்கு எல்லையே கிடையாது. ஜபக்குறிப்பு கூட எல்லை வந்துடும். இப்போது உச்சகட்டம் அபிஷேகம் இருக்கிறது, உச்சகட்டம் பாடுகள் இருக்கிறது. பாடுகள்லாம் வேணாம். அப்போ பாடுகள் படுகிறவனை பார்த்தா ஏறத்தாழ பெரும் திரளான ஜனங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், இல்லை ஏதோ தவறு பண்ணிட்டான், அதான் எது கஷ்டப்படுறான், கர்த்தர் அவனை பாதிக்கிறான். ஆனால் உண்மையில் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய வாழ்க்கையில் பாடுகள் வழியாக போகிற ஒரு தேவ பிள்ளைய பாடுகள் வழியிலே ஏறி வந்த போதகன் கூட மறுதளிக்கலாம். இதுதான் உண்மையான அபிஷேகம். அப்படியா? உங்களை எல்லாம் பற்றி தப்பாக சொல்கிறாங்க, 1000 பேர் சொல்லுவான் தப்பா. உன் மேலே இருக்கிற அபிஷேகம் என்ன அபிஷேகம்? நீ கர்த்தர்கிட்ட கேட்டுல பார்க்கணும். மனுஷன் சொல்கிற தகவல்படி நீ பயணப்படுறிய அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் அதையும் சொல்லக்கூடாது. யோசேப்பு எல்லாத்தையும் பெருசாக எடுத்துக்கொள்ளலை. அப்படியே சுயம்பாகியும் இவனு 3 வருஷம் மறந்துட்டான். பானபாத்திரக்காரன் ஒருத்தன் போயிட்டான், ஒருத்தன் இருக்கான். ராஜாவுக்கு நெருங்கின மனுஷன், ஆனால் பார்ப்பதுக்கு இது ஒரு அதிகாரம் கிடையாது, ஒரு எடுபடி மாதிரி ராஜாவுக்கு. அதனால் இதை சொல்லலை. ஆனால் இது ஒரு வெளிப்பாட்டில் தான் யோசேப் சொன்னார், ஒரு காலகட்டத்தில் என்னை நினைவு கூர். அது நினைவு கூறுகிற ஒரு காலமும் வந்தது, நினைவு கூர்னா சொன்னப்பட்ட அந்த ஒரு நல்ல சாட்சி. 1000 பொய் சாட்சிகள் இருக்கலாம், ஒரு நல்ல சாட்சி உங்களை குறித்து சொல்லுகிற பொழுது நான் சொல்கிறேன், இதுக்கு தான் சொல்கிறது, ஜபத்தினால நீங்கள் கட்டப்பட்டுறக்கூடாது. நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்க காணிக்கை செலுத்துகிறேன். இந்த 3 காரியத்துக்கு மேலே நடக்கிறத நான் போதிக்கிறேன் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில். உங்களை குறித்து வருகிற தகவல்கள், நான் சொல்கிற நற்சாட்சி, விமர்சனங்கள், பொறாமையில் பேசுறதா இல்லை. கர்த்தர் இது மாதிரி சில ஜனங்களை வச்சுருப்பார், ரொம்ப பேர் இருக்க மாட்டான், தேவையில்லை. நம்மளுக்கு ஒரு பெண் மனைவியாக இருக்குது, ஒரு பெண் புருஷனாக இருந்தாலே போதும். நமக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு மருமகன், ஒரு மருமகள் வந்தால் போதும். நமக்கு நிறைய ஜனங்க தேவையில்லை, சொல்கிறேன். அந்த மாதிரி இந்த ஒரு மனுஷன் கொடுக்குற சாட்சி. இந்த மாதிரி ஒரு பிள்ளையாண்டான் சிறையில் இருக்கிறான், அவன் சொன்னது அப்படியே நடந்துச்சு. அந்த க்ஷணமே அவனுக்கு விடுதலை. யாருக்கு விடுதலை? பார்வோனுக்கு இல்லை, யோசேப்புக்கு.
நீண்டகால பிரச்சனை, உங்கள் ஜபங்கள் சாதிக்காதது, உங்கள் உபவாசங்கள் சாதிக்காதது, உங்களை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, இந்த மனிதன் இப்படிப்பட்ட மனிதன், இப்படிப்பட்ட அபிஷேகம், இப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிறான். உண்மையான தகவல் அது. இந்த மாதிரி இருக்கிறான்னா ராஜா கிட்ட போய் சொல்ல முடியுமா? எங்கடா இருக்கான் அவன்? சிறையில் இருக்கான். அடிச்சே கொண்டுருவான். இன்னொருத்தர் சொல்லுவான், ராஜா கிட்ட போய் இது மாதிரி உளறி வைக்காத, அவன் எங்கே இருக்கிறான் தெரியுமா? சிறையில் இருக்கான். அப்போ சிறையில் இருக்கிறவங்களாம் கேள்வி பையன், திருட்டு பையன், களவாளிப்பாவன், அவனை போய் ராஜா கிட்ட சொல்ல போறியா? இந்த மாதிரி நிறைய கோட்பாடுகள்லாம் இருந்திருக்கும். இந்த இரவு வேலை நான் சொல்கிறேன், உங்களை குறித்த நல்ல சாட்சி போய் சேர வேண்டிய இடத்துல சேரும். கர்த்தர் அதை கொண்டு போவார். மணவாளனுக்கு தெரியாமல் அற்புதம் நடக்குது. யோவான் 2 இயேசு கிறிஸ்துக்கு தெரியாமல் அவரிடத்தில் வல்லமை போய் அற்புதம் நடக்கிறது. ராஜ்யத்தின் சுவிசேஷம் அற்புதம் கிழக்கில் வரும்னு அப்படி பார்த்து கொண்டு தன்னாக்கா நாசமாக போகிறது தான் விஷயம். மேற்கில் வருமா? அங்கேயும் வரல. 2 இடம் பார்த்துட்டேன், கிடைக்கல. இன்னும் 2 திசை இருக்குது. இது 2 மிஸ்ஸே ஆகாது, புஷ்ஷுன்னு தான் போவோம். பரத்துலேருந்து ஜெயம் வரும் ஐயா. திசையிலேருந்து நமக்கு ஒன்றும் மீட்பு வராது. எகிப்தின் ரதங்களோ யுத்தங்களோ குதிரைகளோ எனக்கு விருதா. ஜெயமோ கத்ரால் வரும். இப்போ விசுவாசம் ஆலயத்துக்குள் இல்லை, விசுவாசம் என் ஜப குறிப்புக்குள் இல்லை, விசுவாசம் என் பிணிகளில் இல்லை, விசுவாசம் என் குறைகள் இல்லை. விசுவாசம் வானலாவி விதத்தில் போய் கொண்டிருக்கிறது. கனெக்டட் டு த ஃபெய்த் ஆஃப் த லார்ட். இது அப்படியே கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தோடு இணைக்கப்படுகிறது. எனக்கு விடுதலை முக்கியம் இல்லை, ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்க போகிறது. யாருக்கு? நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு விடுதலை விடுதலை விடுதலைன்னு வர்றதெல்லாம் சுவிசேஷ புஸ்தகத்தில் வருது. விடுதலை பெற்றோர் என்ன இருந்துச்சு? எங்கே போச்சு அந்த அம்மானே தெரில. அது இப்போ நல்ல ஒரு உச்சக்கட்டத்தில் பிசாசு ஆடிக்கின்னு ரோடே ஒரு பெரட்டுன்னு வருவான். பிரகாஷ் நகர் போர்ட்லேருந்து ஆலயம் வரைக்கும்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம்? 9 தெரு தாண்டி வரணும். 1ஆவது தெருக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்குது. மெயின் ரோட்லேருந்து இவ்வளோ தூரம் வரதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் வச்சுக்கொள்ளுங்க குறைஞ்சபட்சம். அங்கேருந்து இவன் டான்ஸிங்கில் வரான். எதை பிசாஸ்கிரிய இங்கே வந்து சரியாயிடுறான் ஒரே நிமிஷத்தில். மறு விஷயம் கூப்பிட்டா வரமாட்டான். எனக்கு வெக்கமாக இருக்குது, எனக்கு வேதனையாக இருக்குது. ஏன்டா? விடுதலை பெற்றதுக்கா? அந்த பாஸ்டர் ஜபம் பண்ணாலே ஒரு மாதிரி இருக்கிறவன் தான் ஜபம் பண்ணணும். அந்த பாஸ்டர் டீல் பண்ணுறாருனாலே பயங்கரமான பாஸ்டர். அவர் வல்லமையெல்லாம் நான் உண்மை தான். ஆனால் அங்கே போனேன்னு தெரிஞ்சால் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான், மண்ணு கொடுக்க மாட்டான். இது உண்மையிலே இதெல்லாம் நடக்குது. டைரக்ட் டினைல். தெரியாது, அவர் யாருன்னே தெரியாது. தெரிஞ்சது சொன்னால் அப்போ இங்கே நீ ஜபம் போனேன், அப்போது உனக்கு ஏதோ ஒரு கோளாறு இருந்திருக்குது, அப்போ அதை இங்கே நீ சரியான மனுஷன் இல்லை, இதெல்லாம் எதிர்காலம் இருக்கு இல்லையா, ஃப்யூச்சர் என்ன ஆகும் பிள்ளைக்கு அப்படின்னு அம்மாவும் அப்பாவும் அடக்கி வச்சுருவாங்க. எல்லாம் தாண்டி வரதான் சாட்சி. சரி, அது சாட்சி சொல்லவும் வரல. விடுதலை பெற்றதெல்லாம் இந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா திரளான ஜனங்க, ஒன்றும் உருப்படி கிடையாது. ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டதுன்னு கேட்டால் ஆமாம், 120 பேர் மட்டும்தான் வந்தாங்க. அதில் 11 சீடர்கள், மிச்சம் 109 தான் பொதுமக்கள். அதில் பெருமாள் ஸ்ரீ வந்தாலா, 10 குஷ்டரோகியில் சரியானவன் வந்தானா, சரியானவனே போயிட்டான் 9 பேர், திரும்ப வரல, ஒருத்தன் தான் வந்தான். இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா வராது. ஆனால் இது அப்படி இல்லை. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பெறுகிற விடுதலை பயணப்படுவாங்க. இதில் கீப் ஃபாலோயிங். அவன்லாம் மறுதளிக்க மாட்டான். அட எனக்கு வந்தாத அவமானம் ஐயா, அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்து என் தேவனாய கர்த்தர், அந்த நேரத்தில் உதவி செய்து ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஸ்தானாதிபதி, அதாவது தேவன் பயன்படுத்தின பாத்திரம். இதுக்கு இந்த மனுஷன் மற்றவங்க பெறுகிற விடுதலைக்கும் விசுவாசி பெறுகிற விடுதலைக்கும் இருக்கிற வித்தியாசம் சொல்கிறேன். அந்த பெரும்பாலும் ஸ்ரீ ரிவர்ஸ்லேயே போயிடுச்சா என்னன்னு தெரில. ஒரு வாட்டி வந்து சொல்லிட்டு போயிடுச்சு, பெரும் ஆஸ்தியெல்லாம் போட்டேன், இல்லைன்னா ஒரு நல்ல அமௌண்ட் காணிக்க, நல்ல அமௌண்ட்டுன்னா அவனுக்கு நல்ல அமௌண்ட். அது ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு இது மாதிரி யாருக்குமே கொடுத்ததில்லை, இது உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிடுவான் கவரில் போட்டு. நம்மளும் ஏதோ பெரிய செக்குன்னு திறந்து பார்த்தா உள்ள 500 ரூபா இருக்கும். சரி, கர்த்தராசு போனவன் தான் இந்த காக்கா மாதிரி நிறைய பிழையிட்டு போகிறது. இதுக்கு அபிஷேகம் தான் சம்மந்தம் இல்லை. இது கடைசி வரைக்கும் மற்ற அபிஷேகத்தை சார்ந்திருக்கும். சத்தியமும் கிடையாது. இது அட்ரஸாக பிக்கப் பண்ணிருக்கும், ஃபோன் நம்பராக கலெக்ட் பண்ணிருக்கும். அது ஊழியக்காரனை டீல் பண்ணுறதுக்கு ஒரு அரசியல் இவனுக்கு தெரியும். இந்த தலைகளெல்லாம் சந்திக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு சாலை இருக்குது. அதாவது சாலைன்னா ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையில் பயணப்படல நம்பர் 1 இருப்பான். ஆஃப்ரிக்காலேருந்து அமெரிக்கா வரைக்கும் இவனுக்கு அட்ரஸ் இருக்கும், கான்டாக்ட் இருக்கும். அடிச்சா ஃபோன் அடிச்சா எடுக்கிற அளவுக்குலாம் நெட்ஒர்க் வச்சுருப்பான். அவ்வளோதான். இது நல்லா தெரியும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த பேய் வரும்னு. அந்த மாதிரி கேஸ் இது. மாதத்துக்கு வரும், அமாவாசைக்கு வரும், பௌர்ணமிக்கு வரும். எதுவும் பரிகாசம் சொல்ல, இது ஃபேக்ட். யோசேப்பு பெறுகிற விடுதலை பயணப்படுகிறது. பரிசுத்தாவினர் அப்படியே கொண்டு போகிறார். சிங்காசனத்தில் பார்வனத்தில் கொண்டு போகிறார். சொப்பனத்துக்கு வெளிப்பாடு வருகிறது. விடுதலையினுடைய வீரியம் சொல்கிறேன். விடுதலை பெற்று இதுக்கெல்லாம் விடுதலை பெற்றதுக்கு பெறாமே இருக்கலாம் ஆண்டவரே நான் நினச்ச நாட்கள். யார்? சுவிசேஷ புஸ்தகத்தில்
ஏதாவது ஒன்று உருப்படியாக இருக்குதான்னு பார்த்தா எல்லாம் இயேசுவை மறுதளிச்சுட்டு போனது தான். அற்புதம் பெற்றது, அதிசயம் பெற்றது, சுகம் பெற்றது. கட்சியில் ஒரு காலகட்டத்தில் எல்லாம் சேர்ந்து இயேசுவே முட்டாளுன்ட்டு போயிட்டானுங்க, பைத்தியம் முடிச்சிருக்குது அவருக்குன்னு. இது என்ன சொல்கிறது நம்ம? இதோட இவ்வளோ நல்லது செஞ்சார் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 மத்தேயு சுவிசேஷம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் புத்தி சுவாதீனம் எல்லாம் இருக்கிறாருன்னு அவங்க சொந்த ஜனங்களே வந்து கூட்டிட்டு வந்துட்டார். அப்போ தான் அவர் கடும் கோபமாகி சொன்னார், எனக்கு யாருமே சகோதரனே இல்லை, போயிட்டு வாங்கண்ணா. நான் சொன்னேன்ல, அவருக்கு எல்லாம் மறந்துடுச்சு, மண்டையில் அடிபட்டுடுச்சு. இப்படி தான் இருக்கும். ஆனால் யோசேப்பு, அபிஷேகம் பண்ணப்பட்ட யோசேப்புக்கு ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க எப்படி விடுதலை மாட்டிக்கொள்கிறான்? அபிஷேகப்பட்டவனுக்கும் விடுதலை தேவையா? அந்த விடுதலை பெற்ற உடனே அந்த மனுஷனுடைய நடைகளை பாருங்கள். பார்வோனுக்கு ஆலோசகராக போகிறான்னு நினைக்காதீங்க. சொப்பனத்துக்கு வெளிப்பாடுகளை சொல்லுகிறான். பார்வோன் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆவியினால் சந்திக்கப்படுகிறான். ஆவியினால சந்திக்கப்படுகிறான். இந்த மனுஷனுக்குள்ளே வேற ஆவி இருக்கிறது, விசேஷித்த ஆவி இருக்கிறது. இந்த மனுஷனை புருஷனை போல ஒரு நான் பார்த்ததே இல்லை. It's touched by the spirit, not by the word. அந்த ரெவலேஷன், அந்த வெளிப்பாடெல்லாம் உண்மைதான், அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் நானும் மனிதன், நீயும் மனிதன், நான் ராஜா, எனக்கு தெரியாத மந்திரவாதிகளே கிடையாது எகிப்தில். ஆனால் இப்படி ஒரு ஆள் இருக்கிறானே தெரில. தலை எப்பவுமே என்ன நினைக்கணும், தலைமை நல்ல கூர்மையான ஜனங்கள் தெரிந்து வச்சுக்கிறதான் தலைவனுக்கு அழகு. அங்கே உட்காந்துன்னு அவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறான், ஒர்க்கிங் ஆன் இன்ஃபர்மேஷன் வில் நாட் சர்வ் த பர்பஸ் ஃபார் த லீடர்ஷிப். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. பார்வோனா இருந்தால் கூட இவ்வளோ நாளாச்சுடா தெரியாது போச்சு ஒன்று, நம்ம அரண்மனை சிறையில் இருந்திருக்கான், நம்ம ரீஜியனில் இருந்திருக்கான், நம்ம ஊரில் இருந்திருக்கான், எங்கே இருந்தானே தெரியலையே, வருந்தோம். நான் அறிந்து கொள்ள தவறிட்டேனேன்னு வருந்தோம். தலைவன் பெரிய டிஜிட் மூவ் பண்ணுறவங்கெல்லாம் அப்படி தான் யோசிப்பான். பணத்துக்கு இல்லை, மனநிலை சொல்கிறேன். ரிச் மில்லியனர்ஸ் மைண்ட் செட் ஆர் பில்லியனர்ஸ் மைண்ட் செட் ஆர் ட்ரில்லியனர்ஸ் மைண்ட் செட் ஆர் த லீடர்ஸ் மைண்ட் செட். எங்கேயோ தவறு விட்டுட்டு என்னடா ஒரு விஷயம் பார்த்தான்ப்பா. சவுல் சாதாரணமாக யாரையாவது கொஞ்சம் ஹைட் வெயிட்டுமா பார்த்தா உடனே ராணுவத்தில் சேர்த்துருவோம். சவுல் அவ்வளோ கெட்டிக்காரன், தலைமை. சிலதெல்லாம் நினைக்க நம்ம அந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கும். இல்லை போட்டி போடாத, திறமையானவனே கொண்டு வந்து வச்சுக்கோ. தாவீதை பார்த்த உடனே யாருடைய மகன்? அப்னேர் யாருடைய மகன்? அப்னேர் அப்படியே வாயக்கையை மூடிக்கிட்டு சிரிப்பு ஒரு பக்கம், அவட பாவி டான்ஸ் எல்லாம் ஆடி அப்போ வந்து பேய் ஓட்டினது இவன் தான் சொல்ல முடியுமா ராஜா கிட்ட? ஜெசி ஈசாயினுடைய பிள்ளை வர்சொல் ஈசாயை பேசணும், பிள்ளையாட நானே வச்சுக்கொள்கிறேன் கூட. அது தரத்தில் வீட்டில் வைக்க மாட்டேன் நான், நீ வச்சுக்கிறேன்னா வச்சுக்கோ. ஈசாயினுடைய மனநில தெரியாது இல்லையா, வேல்யூ தெரியாது இல்லையா. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அபிஷேகம், அந்த பேயெல்லாம் உள்ளே வரப்பெல்லாம் சவுல் வேறு நல்ல ஆவி இருக்கிறப்போ என்ன சொல்கிறான், சிறந்ததை தன்னோடு தக்க வைத்துக்கொள்ள தெரியணும். நல்லா அவனுக்குள்ளே தாழ்ந்து இருக்கா, அவங்ககிட்ட புறாமப்பட்டு அவங்ககிட்ட போய் ஏதாவது அவனை அழுத்துறது தான் நிறைய பேர் பார்ப்பான். நல்ல சிறந்த தலைனா சிறா தன்னை தக்க வச்சுக்குவோம். இன்னும் ரொம்ப நல்லவன் உத்தமனாக இருந்தால் அது வளரணும் அப்படி விரும்புவோம். அது எங்கேயுமே வளராது, இவன் தோட்டத்திலே வளரும். அது எங்கேயும் போகாது. ஏன்னா அதில் ஒரு அந்நியத்தை பார்க்கலது. நம்ம வளர்ச்சிக்கு எந்த தடையும் இல்லை, வளரத்தான் சொல்கிறான். இப்படி தான் இருக்குமே தவிர இந்த மனுஷன் விடுதலை பெற்றதுக்கும் பெரும்பாலும் ஸ்ரீ விடுதலை பெற்றதுக்கும் பெரிய இடைவெளி இருக்குது. யோசேப்பு, அபிஷேகம் பண்ணப்பட்ட யோசேப்புக்கு பெற்ற விடுதலைக்கும் சுவிசேஷ புஸ்தகத்தில் வருகிற நம்ம சர்வசாதாரண ஜனங்க பெற்ற விடுதலைக்கும் எல்லாமே இந்த சுவிசேஷ ஜனங்களுக்காவது நோய் தான் பிரச்சனை. இது வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனை. எனக்கு வெளில வரும்னே தெரியாது நமக்கு. அபிஷேகம் பெற்றுக்கிற ஆனால் சிறைச்சாலை இருக்கிற, சரி ஏதாவது காப்பாற்றலான்னு பார்த்து வாழ்க்கை என்னான்னு கேட்டாலும் வெளில சொல்ல முடியாது. என்ன வழக்கு? பொம்பளை வழக்கா? அதுவும் போத்திபார் பொண்டாட்டிகிட்ட கை வச்சிட்டியா? டேய் என்னடா சொல்கிறேன், வரவன் எல்லாம் ரிவர்ஸில் போயிடுவான். கேஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தாலே நமக்கு வானாடா. இது பெரிய அதிகாரி, அவன் பிரதானி, அவன் பெஞ்சாதிக்கிட்டே விளையாட்டு சிம்சம் பண்ணியிருக்கான். செஞ்சானா செய்யலையான்றதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க முடியாது. நம்மளுக்கு அது கழுத்துக்கு கத்தி வருது. சரி ஜெபிப்போம், கர்த்தர் நடத்தினா வருவோன்ட்டு போயிட்டாங்க. இப்போது கர்த்தரே இறங்குறார். விடுதலை பெற்ற உடனே மற்றவனுக்கு விடுதலை தருகிறதுலே போய் நிற்கிறான். விடுதலை பெற்ற உடனே மற்றவருடைய சிறையிருப்பை திருப்புகிறனா போய் நிற்கிறான். மற்றதெல்லாம் விடுதலை பெற்றுட்டு வீட்டுக்குள்ளே போய் கது சாத்திட்டு சாப்பிட்டுட்டு கவுந்து வச்சு படுத்துக்குச்சு. மறுநாள் ஏசி யாருன்னு கேட்க ஆரம்பிச்சிச்சு. நான் பிறந்ததுலேருந்து என்ன ஜெய்ஜாண்டிக்கான ஃபிகர். நான் எங்கள் அம்மா என்ன பாதாம் பருப்பு ஊட்டி வளர்த்தா, யாருக்கு நோய் யாருக்கு பேய், ஏசு யார் அவங்க அப்பா யாருன்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இது பாருங்கள் வித்தியாசம் எப்படி இருக்குன்னு. விடுதலை பெற்று பார்வோனுக்கு போய் கரெக்ட் பண்ணி பார்வோனுக்கு விடுதலை சுவிசேஷம்லாம் சொல்ல தீர்க்க தரிசனமாக அந்த விடுதலைக்குரிய அந்த ரகசியத்தை வியாக்கியானம் சொல்கிறான் சொப்பனத்துக்கு. அது மூலம் தேசம் விடுதலைக்கப்படுகிறது.
வறுமையிலேருந்து முதல்ல விடுதலை வருது, வறுமை ஒழியுது, அபிஷேகம். ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வறுமையாக இருந்தால் அபிஷேகம் இருக்கும், ஏழைங்கிட்ட தான் கர்த்தர் இருக்கிறான்னு அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் பணக்காரனவனெல்லாம் இருக்கிறான். மற்றவனை ஏழை ஆக்கிட்டு தான் பணக்காரனவனெல்லாம் இருக்கிறான். இதை நம்பி ஒரு கூட்ட ஜனங்க 2000 வரைக்கும் இது நடந்துச்சு. ஏசு அந்த வராரு, லேண்டு வாங்காதிக்க. ஏன் கூரையில் இருக்குது சர்ச்சு? ஏசுனா வராரு இல்லையா? எதுக்கு அதுக்குள்ளே செலவு அப்படி சொல்கிறதெல்லாம் பார்த்தா காலைல வரா மாதிரியே பண்ணி டிசம்பர் 31 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து கடைசியில் வரல ஏசுனாதர். வராமல் போக மாட்டார், வருவார், அவருக்கே தெரியாது எப்போ வராருன்னு. இதை மாதிரியெல்லாம் போய் நிறைய நாசமானதெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா விடுதலை பெற்று முதல்ல மற்றவனுடைய செழிப்பிற்காக இந்த வார்த்தைகள், அபிஷேகத்தின் வார்த்தைகள் மற்றவனுடைய சிறையிருப்பை திருப்புகிறது. தாவீதும் அப்படி தான் போய் ராஜாவின் சிறையிருப்பு அபிஷேகம் பண்ணப்பட்டவெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவனுடைய சிறையிருப்பை விடுதலை பண்ணி அவனை செழிப்புக்குள்ளே நடத்துவான். நான் சொல்கிறது சரியான அபிஷேகம் கொண்டவன். அப்போ அந்த ஜனமும் எங்கேயும் போகாது, இவனும் எங்கேயும் போக மாட்டான், எல்லாமே கெட்டு கெத்தரில் இருக்கும். இது சத்தியம். அபிஷேகம் பண்ணப்பட்டனே அவங்ககிட்ட அக்ரிமெண்ட்டாக போட முடியும், என் சபையில் தான் இருக்கணும்னு. அவன் எங்கே வேணால் சைடு வைப்பான், அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவன். அவன் எப்படி போனலாம் சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு சைனே. அப்படி இருக்கப்போ இதெல்லாம் நம்மளுக்கு செல்லுபடி ஆகாது. ஒரே விஷயம், கர்த்தருடைய வழி. அவனை வாழ விடு, வாழ்வதற்கு வழி சொல். பார்வோனுக்கு போய் சொல்கிறதெல்லாம் அந்த பெருமை எல்லாம் இல்லை. அங்கே பெரிய ஆபத்து இருக்குது. பார்வோன் மாட்டிக்கொண்டிருக்கிறான். பார்வோனுக்கே தெரிந்து ஒரு பெரிய இடத்துல நம்ம சிக்கியிருக்கோம். என்னை விடுவிக்கிறவன் யார்? வாழ்க்கை பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சு பார்வோனுக்கு? எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு தேவை இருக்கும். பணத்தால் நமக்கு தேவை இருக்கும், அவ்வளோதான் நமக்கு தெரியும். வளரல ஒன்றும் வாழ்க்கையில் பணத்துக்கு மிஞ்சின காரியம் நமக்கு தேவைப்படும். தாவீதை பாருங்கள், அந்த கோலியாத்தை வென்று அவனை தன்னோடு வைத்து கொள்ளுகிறான். அப்படியே யோசிக்கிறான், காதில் மனசு யோசிக்குது. அப்பனே யார் பிள்ளையாண்டான் சொன்னான், சரி நம்ம இவனே வச்சுக்கலாம் சொல்லிவிட்டு திருமணத்துக்குள்ளே இந்த படுபாய்ங்களாம் பாட ஆரம்பிச்சிட்டாளுங்க. தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டது 1000. அதில் ஆரம்பித்தது தான் பிரச்சனை ஆயிடுச்சு. இது பாருங்கள், ஆவியை இழந்த மனுஷன் புகழ்ச்சிக்கு அடிமை. இங்கே இந்த பெண்மணி என்ன சொல்கிறா? உன்னதமான தேவனுடைய பணிவிடைக்காரர், நமக்கு சுவிசேஷ ரட்சிப்பின் வழியை போதிக்கு வந்திருக்கிறாங்க. உன்னதமான தேவனுடைய பணிவிடைக்காரர் ரட்சிப்பின் வழியை போதிக்கு வந்திருக்கு. அப்பாலே இப்போ சாத்தானே சவுளுடைய அதாவது ஆவிக்கும் நம்ம பவுலுடைய ஆவிக்கும் அபிஷேகத்துக்கு இருக்க வித்தியாசம். அபிஷேகத்தை இழந்த மனுஷன் அந்த ஒரு வார்த்தை அவன் மனசில் சாவர வரைக்கும் பதியும். பயங்கரமான வைரல் ஆயிடுச்சு. டக்குறது வியூஸ் அங்கேயுமா போயிடுச்சு. டக்குன்னு நல்ல வார்த்தை சொன்னால் ஒரு 10 பேர் கூட பார்க்க மாட்டான். இந்த மாதிரி விஷயம்லாம் மில்லியன்ஸ் கணக்கில் ஓடுது. யூடியூப் பாஷையில் சொன்னான், டக்குன்னு வைரல் ஆயிடுச்சு, ஃபயர் ஆயிடுச்சு, அது எங்கேயோ போயிடுச்சு. அவன் மனசு ஆழமாக போயிடுச்சு. அந்த வார்த்தை என்ன தான் இருந்தாலும் என்னுடைய கட்சியும் என்னுடைய சின்னமும் வந்து அவனை ஜெயிச்சதுன்ற மாதிரி சொல்கிறாங்களே, அந்த மாதிரி நான் மட்டும் இல்லைன்னா நீ நான் தானே உனக்கு அந்த தருணம் கொடுத்தேன். அதாவது ஆவியெல்லாம் போயிடுச்சு. இப்போது மாம்சம் நல்லா பூர்ணமாக பிசாசோடு கிரியை செய்து கடைசியில் எதிரியாக வந்தது இந்த மனுஷன்தான். தேவன் ஜீவனை கொடுத்து வச்சிருக்காரு, ஆனால் அழிக்க விடல. இந்த போராட்டத்தை சகிக்க செய்த அபிஷேகம். கோலியாத்தை வென்றது பெருசு இல்லையா? சவுலை டாலரேட் பண்ணுறது பெரிய அபிஷேகம். சவுலை டாலரேட் பண்ணுறது தான் பெரிய அபிஷேகம். 10வது அவன் வீட்டில் வேறு பொண்ணை வேறு எடுத்தாச்சு. அப்பனாட்ட தானே இருக்கும் பொண்ணுன்ற மாதிரி அதுவும் அப்படி தான் இருந்துச்சு. தாவீது இந்த அபிஷேகம் மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போச்சுன்னு தான் சொல்லுவாங்க. மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு பக்குவப்படுத்தி தான் அந்த அபிஷேகம். வேணாம் போன்ட்டு தூக்கி போட்டு வரத்துக்கு வளரான் சிம்சோன் மாதிரி. வேணாம் பாஸ்டர் வந்து நான் வந்து தேவராஜ்யத்தை இழக்கிறதுக்கு பதில் தானா பாஸ்டரானா இதெல்லாம் நினைக்கும். விசுவாசியாந்தே பரலோகத்துக்கு போகலாம். இதான் அசையும் சொத்து அசையா சொத்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் பலிபீடத்தை இந்த கதி தான். இது வந்து அப்படி இல்லை. இது கரடு முரடான பாதையில் வந்து அபிஷேகத்தினால் உயர்த்தப்பட்டது. அப்போ கூட நான் மறுபடியும் சொல்கிறேன், எபிரோன் வரைக்கும் தான் அந்த அபிஷேகம் கொண்டு வந்தது. கோலியாத்தை வென்றதுக்கு முதல் அபிஷேகம், 2வது அபிஷேகம் எபிரோனுக்கு, 3வது அபிஷேகம் சவுல் மறைவுக்கு பிறகு சமஸ்த இஸ்ரேல் மேலே அவன் ராஜாவாக வரப்படுகிறான். அப்போ தான் பூர்ணமாக அந்த அபிஷேகம், சாமுவேல் கொடுத்த அபிஷேகம் கோலியாத்துக்கு. அப்புறம் எபிரோனுக்கு இவன் ஜெயிச்சு பெற்றுக்கொள்கிற கர்த்தரத்தில் பெறுகிற அபிஷேகம். ராஜாவாக இருக்கும்படி தான் நீ அபிஷேகம் பண்ணோம். அது வந்து பூர்ண அந்த அபிஷேகம் கிரியேசத்துக்கு ஒரு காலகட்டம் இருக்கும். அழைப்பு நிலுவைக்கு வரத்துக்கு காலகட்டம் இருக்கும். ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் சொன்னதை நான் படிச்சிருக்கேன் புஸ்தகத்தில். 3 நேர ஊழியத்துக்கு அழைச்சிட்டார் ஆண்டவர், சந்தோஷம். ஆனால் உடனே வரல. இட் டுக் லாங் இயர்ஸ் ஃபார் தட் ஜென்டில்மேன் டு டேக் த கவர்னன்ட் ஆஃப் காட். நடுவில் என்ன அந்த அபிஷேகம் நடத்துச்சு. சிலதெல்லாம் அப்படி இல்லை, அந்த சாரல் தூரமாக பட்டோன்னே யாருன்னா அவன் முடிவு எடுத்துவாங்க. அதுக்கப்புறம் அவனை குழப்பி எல்லாரையும் குழப்பி இருக்கிறோன்னே ஏன்டா இவன் இருக்கிறான்ற அளவுக்கு ஆகிடும்.
இவன் வாயிலேருந்து வர வார்த்தைலாம் பார்த்தா தேசத்தையே உலகத்தையும் இவன் தான் காப்பாற்றுற மாதிரி பேசுவான். இவனுக்கு காப்பாற்றிக்க இவனுக்கு தெரியாதுன்ற மாதிரி ஆகிடும். ரொம்ப கஷ்டமாயிடும் அந்த டைம் முன்னாடி வர்றது. இந்த மாதிரிலாம் டைம் பாராகி வந்த கேஸ்னாலாம் கூப்பிட்டுட்டு மறுதளிச்சுட்டு போய் திருப்பி கழுத்து பிடிச்சிட்டு உள்ள வந்து தள்ளின கேஸ். ஊழியத்துக்கு சொல்கிறேன். அதனால் கொஞ்சத்தில் என்னாலாம் வர முடியல. பாதை புதுசு, காசு வராது, ப்ராக்டிக்கல் டாக்கிங் இது தேவைதானே நமக்கு. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. வேணால் காணியை கொடுத்து ஒதுக்கலாம், எல்லாம் நெகோஷியேட் பண்ணி பார்த்து ஒன்றும் பழிக்கலை. வந்து சேர வேண்டியதாகிடுச்சு. இல்லை, சந்தோஷமாக சொல்கிறேன். சப்ஜெக்ட் தெரியாத அப்போ எப்படி இருக்கும்? வர்றது எல்லாமே கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம தெரிஞ்சு போய் விழுவாலாம் எவனா பாழுங்கத்தில் அந்த மாதிரி இருந்துச்சு. நல்ல ஜனங்களையும் நீ பார்க்கவே இல்லை. கர்த்தர் என்கிட்ட சொன்னது, நீ இன்னும் உருப்படியாக எவனையும் பார்த்ததே இல்லை. உருப்படியாக இருக்கிறவங்ககிட்டே நீ போகிறதும் இல்லை. உன்னை தேடி வர்றது படுசூனியமாக இருக்குது. இப்போ நீ அவனுக்கு ஆண்டவனாக இருக்கிற, நீ நிறுத்து அப்புறம் பாருன்னு. அது மாதிரி நிறுத்தப்பட்டுச்சு. அவ்வளோதான். எல்லாம் ஆண்டவன்லாம் நமக்கு சாத்தான் ஆகிட்டான். இது மாதிரி இருந்தால் நான் ஊழியத்தை என்ன செய்வேன்? உனக்கு என்னென்னலாம் கிடைக்கலையோ அதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடு. என்னெல்லாம் உனக்கு வரணும்னு நினச்சியோ அதெல்லாம் மற்றவங்களுக்கு செய். அவ்வளோதான் ஊழியமே. மொத்த ஊழியம் இவ்வளோ தான். ஈஸியாச்சே. அப்புறம் தான் தெரிஞ்சுது. அதனால் இது என்னக்கு சொல்கிறேன்னா, அபிஷேகம் என்பது நீங்கள் பாடுகளுக்கு மட்டும் அல்ல. புகழ்ச்சியெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் ட்ரிகர் ஆகணும். அதாவது நெகட்டிவாக இல்லை, உஷாராகிடணும், ஜாக்கிரதை உள்ளவராக இருக்கணும். அது நம்ம டக்குன்னு பிடிச்சிட்டான் பவுல், அப்பாலே போ சாத்தானே. இது புகழ்ச்சி போதுன்னு தெரிஞ்சோன்னே துடிக்குது. அது எப்படி சொல்லலாம்? பை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சொல்லிட்டீங்களா தாவீதுக்கு பதில் சவுலுன்னு? இல்லை, தாவீதுக்கு வந்தது 10,000. மறுபடியும் அந்த பொம்பளைங்க பொம்பளையாலேயே பிரச்சனை. பொம்பளையாலே பிரச்சனை. இது தாவீதுக்கு கடைசி வரைக்கும் பொம்பளையாலே பிரச்சனை. அது வாய் வார்த்தை. இதே தான் வாழ்க்கை ஃபுல்லாக. இது அபிஷேகம் வரைக்கும் தாவீது எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே போக முடியாது தாவீது விஷயத்தில். யோசேப்பு அப்படி இல்லை. ஆனால் 2 பேருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. தான் விடுதலை பெற்றது பெருசு இல்லை, பிறருடைய விடுதலைக்கு அடுத்தடுத்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். தனக்கு யோசிக்க மாட்டாங்க. தனக்காக யாரும் யோசிக்கக்கூடாது. ராஜ்யத்தின் புத்திரர்கள் மற்றவர்களுக்காக நீங்கள் யோசிக்க நீங்கள் விருத்தி அடைவீங்க பாருங்கள். அது உண்மையிலே பரலோகத்தில் போய் எட்டும். அந்த மனுஷன் இதெல்லாம் நன்றி கேட்டாலும் சொல்லவே முடியாது. நான் யோசனைகள், என் நல்ல யோசனைகள் கர்த்தர் சமூகத்தில் எட்டினது என்றால் அந்த ஜன ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஜனத்தின் மனத்திலே பேசலாம். அந்த ஜனம் இல்லாமல் வேறு ஜனத்தையும் கர்த்தர் எழுப்பலாம். ஆக மொத்தம் என் கூட ஆசீர்வதிக்கப்படும். ரகசியம். நான் ஜெபித்தேன், உபவாசித்தேன், அழுதேன், புலம்பினேன், காணிக்கை கொடுத்தேன். பரலோகம் மறுத்துரு கொடுக்காது. Heaven may not respond for my emotions, but heaven wants only the action. பரலோகம் கிரியையை தான் சார்ந்திருக்கிறது, உங்கள் ஜெபத்தை இல்லை. நம்ம ஜெபிக்கிறோம், நல்லது தான். நான் ஜெபிக்கிறேன், நான் கிரியை செய்கிறேன்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம ஜெபிக்கிறோன்றோம். ஆனால் கிரியைகளை தான் அதிகமாக பார்க்கும். நீங்கள் ஆசீர்வதிங்க, வேறு எந்த கிரியும் செய்யாதீங்க, ஆசீர்வதிங்க. பார்வனை ஆசீர்வதித்தான். ஆனால் பார்வனுக்கு யோசிப்பு ஒரு நாள் நினைக்கல, நம்ம காட்டில் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் நம்மளை கைட்டி விட்டுருவார் பார்வன் நினைக்கவே இல்லை. அதுதான் அபிஷேகம். இது வரைக்கும் என்னுடைய வேலை. இதுக்கு மேலே வேறு யாருன்னா வந்து செஞ்சால் செய்யிட்டு தரோம். அது அவங்க அழைப்பு, அது அவங்க அபிஷேகம். கர்த்தரை என்னை விட அதிகமாக கூட பயன்படுத்தலாம். இது தெய்வீகம் ஐயா. எண்ணங்களே தெய்வீகம். என்னை காட்டிலும் உயர்ந்தவன் ஒருத்தன் இருக்கலாம், அவன் உனக்கு விவேகமாக இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம். நீ பயணப்படுறதா தான் பயணப்படலாம். எனக்கு இம்மட்டும் உன்னை நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு நன்றி. இந்த மாதிரியெல்லாம் வர்றது கர்த்தர் அப்படியே தூரமாக பார்ப்பார். அபிஷேகம் பூர்ணமாக கிரியை செய்யும். இல்லை, சவுல் சொல்கிறார் அதெல்லாம் இல்லை. தாவீது கொண்டது 1000, நான் கொண்டதான் 10,000. ஆளுங்க இல்லை, தாவீது கொண்டது 10,000, நீ கொண்டது 1000. இன்னும் அவ்வளோதான். அவளுங்களை விட்டுப்புட்டான் ராஜாவாக இருந்து. அவளுக்கு தொண்டையெல்லாம் அறுத்து இருந்தால் கூட என்ன மனசாரி இருக்கும். பாவம், இந்த மனுஷனே போட்டு படாது பாடுபடுத்தி அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அத்தனையும் தேவன் அனுமதிக்கிறார். எல்லாரும் கேட்பாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டனே, இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டேனே, இந்த குடும்பத்தோடு இணைக்கப்பட்டேனே, அபிஷேகத்துக்கும் என்ன ஒரு பாஸ்ட் வீட்டுக்கு மருமனாக போயிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அன்றைக்கே காலி பண்ணியிருப்பாங்க. நடைமுறை இல்லை. நான் இப்படியெல்லாம் சண்டே ஸ்கூல் இருக்கிற பொண்ணுங்களாம் சொல்லும், நான் ஒரு போதகர் வீட்டுக்கு மருமனாக போயிருந்தேன் என்ன இருக்கும். அப்படியெல்லாம் போய் சினாபனம் ஆகி ரிட்டர்ன் வந்ததெல்லாம் நான் இருக்குது, டிவோர்ஸ் ஆனதெல்லாம் என்கிட்ட. இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, நல்லா யோசித்து பார்த்து சொல்லுங்கள். கர்த்தர் நன்மை செய்கிறார் தானே. கர்த்தர் எவ்வளோ நன்மை செய்கிற தேவன் நமக்கு தீங்கு செய்வாரா? செய்ய மாட்டார். ஆனால் தேவனுக்கு எவ்வளோ தீங்கு செய்யுது நம்ம மனம். போட்டி எனக்கு இது என்ன, யார் முன்னே இறங்குவா, யார் முன்னே ஏறுவா? முன்னே ஏற்றமே சொல்கிறேன். முன்னே ஏறுறதுனால ஆயிடாது.
இருக்கிற இடத்துல என்னை அழைத்ததேவன் முல்ல. எல்லாருக்குமே இந்த சாப்பாட்டு விஷயத்தை தாண்டி வர்றவங்க தான் இதெல்லாம். நீங்கள் சாப்பாட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா சுற்றி சுற்றி சோத்துக்கே வந்துடும். எப்படியே ஜெபம் பண்ணோம், காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு கிடச்சிடுச்சு, மத்தியானம் சோறு கிடச்சிடுச்சு, இப்படின்னா எவனும் பொண்ணே தரமாட்டாடா ராப்பிச்ச. இது சாப்பாட்டிலே இருக்கும். நான் சொல்லுது, இவங்கெல்லாம் மற்றனுடைய கஷ்டத்துக்காக போகிறாங்க. ஐயோ இந்த மனுஷனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, மற்றனுடைய பிரச்சனைக்காக நீங்கள் யோசித்து உபவாசித்து ஜெபிக்கிறது நான் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய சமாதானத்தினுடைய காரியம். நான் ரொம்ப மகிழ பண்ணுறதெல்லாம் கத்துறேன்னு. மற்றவனுடைய உபத்திரவத்தில் என் உபத்திரவம் தனியாக இருக்கும், அது வேறு. ஆனால் மற்றவருடைய உபத்திரவத்தில் பயணப்படுகிற பொழுது அதில் கர்த்தர் எனக்கு இறங்குறது, அவங்க பெற விடுதலை, அவங்க பெற நன்மைகள் அப்படியே அடுக்கடுக்காக பார்க்குற பொழுது திடீர்னு திரும்பி பார்த்தா என் பிரச்சனையை காணாத போச்சு. இதுக்கு நேரமே இல்லை ஜெபிக்கிறதுக்கு. ஐயோ இதை பற்றி கான்சென்ட் பண்ண நேரமே இல்லை, இதுக்கெல்லாம் ஒழுங்கு பண்ணுறதுக்கு நேரமே இல்லை. எல்லாம் நடக்கும். பிள்ளைங்கள் படிக்காமல் இல்லை, பாஸ் ஆகாமல் இல்லை, ஸ்கூல் சேர்க்காமல் இல்லை, காலேஜ் சேர்க்காமல் இல்லை, எல்லாம் உயர் ரகமாகவே நான் சொல்கிறேன். மேன்மையான தலங்களில் கர்த்தர் நடைபெற செய்கிறான் என்ன. அதுலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா பயங்கர ரெட் வெயிட் பாஸ்டர்னு பேரும் ஆயிடுச்சு. இல்லை அது அப்படி ஆயிடுச்சு. நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் பாஸ்டர்னே நான் நம்பலை, ஏன் யூடியூப் பார்க்குறேன் அதில் வேறு மாதிரி இருந்துச்சு, நேரில் பார்க்குறப்ப சொன்னதெல்லாம் சொல்கிறேன். ஏதோ அவங்களுக்கு அது வேறு மாதிரி தோட்டத்தை எதிர்பார்த்தாங்க, வேறு மாதிரி பேச்சு எதிர்பார்த்தாங்க. நம்ம இப்படி பேசுறது அவங்களுக்கு அவங்க நாகமான் மாதிரி நான் என்னமோ நினச்சேன். கடைசியில் இப்படி அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் இது மாதிரி ஆச்சுன்னு அப்புறம் சொன்னாங்க நன்மை பெற்றோன்னு. இப்படியெல்லாம் நாங்கள் நினச்சோம் ஐயா, சாரி, ஆனால் தப்பாக நினச்சிட்டோம். அப்போ தெரியும் இதெல்லாம் என்னென்னலாம் நினச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறப்போ சந்தோஷம் சிரிச்சிட்டு அதை அப்படியே போயிடணும், அவ்வளோதான். இட்ஸ் நாட் ஃபார் ஃபால்ட், ஃபைண்டிங் ஃபால்ட் சொல்கிறேன். இல்லை மற்றவங்க விஷயத்தில் நம்ம பயணப்படுகிற பொழுது ஜெபிக்கிறது, அவர்களுக்காக காத்திருந்து தேவை வார்த்தையை கொண்டு வந்து தர்றது, இது மாதிரி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது கர்த்தர் பாக்கியம். இந்த மாதிரி எல்லாம் போயிட்டேன்னா நமக்கென்று எதுவுமே இருக்காது. அதாவது இருக்காதுன்னா என்ன, நோ டைம் டு வரி ஃபார் அவர் செல்ஃப். அப்படியே அடுத்து அவங்க குடும்பமும் நல்லாயிருக்கும், நம்ம குடும்பமும் நல்லாயிருக்கும். இது ஒரு குடும்பம் இல்லை, வரதெல்லாம் அப்படி தான். இது அப்படி அதான் அபிஷேகம். இந்த பெருமாள் ஸ்ரீ இப்போ சுகம் பெற்றோல சும்மா விடலாமா? எவ்வளோ கோவம் வருது, ஆவிக்குரிய கோவம். என்ன பண்ண நீ சுகம் பெற்று போய் வீட்டுக்குள்ளே உட்காந்து டிவி பார்த்துன்னு இருக்கேன். டிவி பார், நான் வேணான்னு சொல்லலை. அதை நான் சொல்லுவேன், நம்ம போன சேனலை மாற்றிட்டு ஆசீர்வாத் சேனல் பார்த்துடணும், இல்லை ஏஞ்சல் டிவி பார்த்துடணும், இல்லை காட் டிவி பார்த்துடணும். சரி ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா ராஜ்யத்துக்கு? நான் உன்னேன் உறங்கினேன் 20 வருஷத்துக்கு கேன்சர் சரியாச்சு மெதுவாக சொல்லும். ஏன் இது கேன்சர் சரியாச்சு சொல்ல மாட்டீங்க டிவியில், இதிலெல்லாம் சாட்சி சொல்ல மாட்டீங்க. பொண்ணு இருக்கிறா, கல்யாணம் ஆகும்ல, அப்புறம் சம்மந்திக்கிட்ட என்ன சொல்லுவாங்க, இது பரம்பரை நோய் நினச்சி எடுக்க மாட்டாங்களாம் பொண்ணு. ஏசுனார் ஃபோட்டோவில் வச்சு பார்க்குறப்போ அப்போ பக்கத்தில் இந்த ஃபோட்டோவில் எதையும் வைக்கிற அளவுக்கு ஆகிடும். இது மாதிரிலாம் நூதன சீசர்கள்லாம் என்னென்ன பண்ணுறது, வர்றப்போ துடிக்க வர்றது. அப்புறம் சுகத்தை பெற்றுட்டோன்னே சாட்சி சொல்கிறதுக்கு காதில் சொல்லிட்டு ஒரு அம்மா, பேர் சொல்லாதீங்க, ஊர் சொல்லாதீங்க, அப்படியே படிங்க. முண்டோன்னா படிக்க முடியும். நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, ஊர் சொல்ல விரும்பவில்லை, கர்த்தர் சுகத்தை கொடுத்தாருன்னு படி. ஏன் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா என் பொண்ணு நாளைக்கு விவாகம் ஆனால் அவங்க வீட்டில் மாமியார் வீட்டில் கேட்பாங்களாம், இது பரம்பரை வியாதி, உங்கள் அம்மா கேன்சர் வந்துக்குது, உனக்கும் கண்டிப்பாக வரும்னு வாங்கலாம். தேவனே கர்த்தர் ஏன் எனக்கு சுகத்தை கொடுத்தா தெரியுமான்ச்சு. தெரியும், நீ அங்கே போய் எதனா பண்ண போகிறேன்னா இங்கே இருக்க சொல்லியிருக்காரு. செத்த அங்கே தானே போவோம், இருந்து கற்றுனுவான்னு சொல்லி வச்சுருக்கிறேன். இது என்னைக்கு ரட்சிக்கப்படணும்னு தெரியாது. எல்லா சபைக்கு காணிக்க எத்தனையோ சபை நான் கட்டியிருக்கேன், எல்லா சபைக்கும் 250 ரூபா அமைச்சிருக்கிறேன்ச்சு. சரி, பேச்செல்லாம் இப்படி தான் இருக்கும். எத்தனையோ சபை நான் கட்டி கொடுத்துருக்கேன் இந்த 20 வருஷத்தில். எத்தனை சபை கட்டி கொடுத்தீங்க? ஒரு 10-15 சபை. அப்படியா? நான் ரூஃப் போட்டதோ லேண்ட் வாங்க காசு கொடுத்துன்னு நான் அப்படி பார்த்தேன். எல்லாத்துக்கும் 250 ரூபா பாரபட்சம் எல்லாம் வச்சுட்டேன். 2500 ரூபாவை 10 பேருக்கு அமுச்சு வச்சுட்டேன். ஆளுக்கு 250 ரூபா. சபை கட்டிக்கோங்க. சரி நான் கிளம்புறேன். உங்களுக்கு சபை எதனா கட்டணும்ல, நான் கட்டிட்டேன். ஏன் சபை பட்ஜெட் என்ன, அது பல கோடி, அது விட்டுருங்க, அதுக்குள்ளெலாம் வராதிங்க. அதோடு வந்தேன் நான். இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறது? சுவிசேஷ சுகத்தை பெற்றுட்டு அது பாட்டுக்கு அது இருக்கும். ஆனால் யோசேப்பு ரட்சிக்கப்பட்டு, யோசேப்பு அபிஷேகம் பண்ணப்பட்டு யோசேப்புக்கு விடுதலை பெற்று அந்த மனுஷனை கர்த்தர் ஓய விடலை. கீப் ஸ்வின்லிங், அப்படியே சைக்கிள் அப்படியே மூவ் ஆகுது. பார்வோனை விடுவிக்கிறோம், சொந்த ஜனத்தை விடுவிக்கிறோம், அந்நிய ஜனத்தை விடுவிக்கிறோம். அந்த அபிஷேகம் பாராபட்சம் மட்டும் தான் போய் கொண்டிருக்குது. ஆனால் கடைசி வரைக்கும் யோசேப்புக்கு பகைமையே இல்லை. இந்த படுவாய்க்கு இப்படி பண்ணலடா, நீங்கள் பண்ணதெல்லாம் தேவனை நன்மையாக தான் பண்ணார். இந்த பெருந்தன்மையெல்லாம் படிக்கிறப்போ
ஒரு ஆவிக்குரிய உணர்ச்சி வரும் வேதம் படிக்க படிக்க. அந்த பெரும்பாட்டில் ஸ்திரீ இவ்வளோ சுகத்தை பெற்ற ஆளை அட்ரஸ் காணும். இந்த சுகம் பெற்றவளெல்லாம் பார்த்தோன்னா மரத்து மேலே ஏறினா எல்லாம் செஞ்சான், அதோட காணும். அதை பற்றி எந்த விரிவாக்கமும் இல்லை. சுகம் பெற்றவனை பார்த்தா புக்கே கொள்ளாத அளவுக்கு இருக்கும். பெற்ற அற்புதங்கள், அவர் அற்புதங்கள் புத்தகம் கொள்ளாத அளவுக்கு இருந்தாக்கா 50 பேரும் பெற்றிருக்கிறான், ஒரு பையன் காணும். இங்கே எங்கேயோ ஒன்று அபிஷேகம் பெற்றிருக்கு. தாவீது ஒன்று, யோசேப்பு ஒன்று. இதுங்களுக்கு விடுதலை தேவை. என்ன, இவங்களோட விடுதலை வேறு மாதிரி விடுதலை. ஆனால் விடுவிக்கப்பட்டது ரகசியமே மற்றவர்களை விடுவிக்கும்படி தான். த மோர் யூ டெலிவர் யூ பிகேம் எ கிங். ஒரு மனுஷன் விடுதலை யாருக்கு? பார்வோனுக்கு. தனியால் ஒழிய மாதிரி யோசேப்பு அபிஷேகம். இவனை மட்டும் சரி பண்ணியாச்சு. அப்புறம் அந்த தேசம் முழுவதும் வறுமையிலேருந்து கர்த்தர் காக்கிறார் யோசேப்பை வச்சு. ஒருத்தனை விடுதலை பண்ணதை பரலோகம் பார்க்குது. இப்போ பல குடும்பங்களை கர்த்தர் தருகிறார். இந்த அபிஷேகம் சொல்கிறேன். அந்த ஒன்றத்தில் ஒழுங்காக இருக்க மாட்டான் நிறைய பேர். பேனை போனது பெரிய இடம் இல்லையா, செட்டில் ஆகலான்னு நினைப்போம். இல்லை, நிறைய பேர் காத்திருக்கான். பார்வோன் உன்னுடைய பார்வைக்கு பிரதானமாக இருக்கக்கூடாது. பார்வோன் ஒரு சாதாரண மனுஷன், அவனுக்கு ஒரு விடுதலை. ஒரு கூலியால், ஒரு வேலையால், அவனுக்கும் விடுதலை. எல்லாம் ஒரே மாதிரி தான் கர்த்தருக்கு. பார்வனாக இருக்கட்டும், மன்னனாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், இங்கே வந்து தோற்றுருவான் ஊழியக்காரன். பார்வனுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரிஃபரன்ஸு, மற்றவனுக்கெல்லாம் ஆராதனைக்கு வந்து பார்த்துக்கோள், தனியாக அப்பாயின்மெண்ட்லாம் இல்லை. பார்வனாங்க தோ வரேன், நான் வரேன்னுமா. இங்கே அபிஷேகம் மண்ணாக போயிடும், வளராது போகிறதுக்கு காரணம் இதுதான். ஆனால் இங்கே அப்படி இல்லை. தாவீது கூட அந்த லவ் அதிகம். இந்த ஆடுகள் என்ன பண்ணிட்டுறாண்டவர், சிங்காசனமோ அந்த மெத்தையோ விரும்பலை. இந்த ஆடுகள் என்ன பண்ணிட்டு, இந்த சபை அன்பு, அந்த ஜனங்க மேலே இந்த கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற அன்பு சொல்கிறேன். விடுதலைக்காக ஓடுறது, மற்றவங்க விடுதலைக்காக ஓடுறது. அவன் என்ன கொடுப்பான் என்ன கொடுக்க மாட்டான்றதெல்லாம் இல்லை. அவன் யார் இருக்கா காப்பாற்ற, எங்கே போவான் அவன்? அந்த அன்பு தான் அவர்களெல்லாம் உயர்த்துது. ஜபம்லாம் உயர்த்தலை, கோச்சிக்காதீங்க. ஜபிக்கிறவர்கள் எப்போவுமே தவறாக சொல்கிறதே இல்லை. ஐ வாண்ட் த சர்ச் டு க்ரோ மோர் தென் ப்ரேயர். வளர்ச்சி வந்து ஜபத்தோடு நிறுத்திக்காதீங்க. மேலே வளரணுன்றதுக்காக சொல்லித்தருது, போதிக்கிறது இது. நான் ஜபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் காணிக்க அனுப்புகிறேன், இது வரைக்கும் தான் நிறுத்தப்படும். வளர்ச்சி என்பது எதாவது கை மாறு கருதாமல் ஓடணும். தாவீது நாபாலுக்கு போய் வேலை செஞ்சான். யார் யாரெல்லாம் நெருக்கப்பட்டாங்களோ, இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, பார்வோன், பவுல், சவுல், இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. உனக்கு விடுதலை தேவையா? தோ வரேன், இருங்க நான் ஜெபிக்கிறேன், இருங்க தோ வரேன், நான் என்ன சொல்லணும், என்ன செய்யணுமோ நான் பார்க்குறேன். நாபாலெல்லாம் வளர்த்து விட்டுது. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ளே போனால் அந்த வீடு, சத்தியமாக சொல்கிறேன், அநேக சொந்த இருப்பிடங்கள் என்று விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் அப்படி இல்லை, அவர்கள் அதை உணர்ந்திருக்கிறாங்க. ஊழியக்காரனுடைய காலடி பட்டா விருத்தி உண்டாக்கும். நான் சொல்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட காலடி பட்டா லேண்டு கிடைக்கும், வீடு கிடைக்கும்ல. முதல்ல கட்டுகள் உடைக்கப்படும், சிறையிருப்பு திருப்பப்படும், விலங்குகள் தகர்க்கப்படும். இதோடு நிறுத்தக்கூடாது. அடுத்து 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 போய்கொண்டே இருக்கணும். ஏன்னா ஒரு இடம் நல்லா பார்வன் போல் பெரிய இடம் கிடச்சிதுன்னா வெல் செட்டில்டு ஊழியக்காரன் ஆகிடுவான். தாவீது நாபால் கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த இடத்துல நம்ம இருக்கிறதே வனாந்துரும். அப்போது வனாந்தரத்தில் இருந்து நாபாலுடைய ஆடுகள்லாம் காத்து கொடுத்ததெல்லாம் மிகப்பெரிய ஒரு சேவை. எனக்கே கஷ்டம் இருக்குது. அந்த டைமில் ஒருத்தன் கஷ்டப்படுறான். அவங்க கதையெல்லாம் கேட்டு முடிச்சோன்னே எனக்கு சிரிப்பு தான் வரும். அது நகைச்சுவே இல்லை, நம்மளை மாதிரியே இருக்கானடா பாவி இவன். அவனுக்கு தெரியாத பார்த்துக்குவேன். முதல் ரகசியம் என்னன்னா, என் விஷயம் அவனுக்கு தெரிஞ்சால் அவன் உடஞ்சி அங்கேயே உழுந்து செத்துருவான். ஏன்னா அவன் பெரிய மனுஷன் நினச்சி வரான். இங்கே வந்து பார்த்தா அதே தான். இது எல்லாம் ஒரு காலத்தில் நடந்துச்சு. அவங்க வந்து என்பிஏ அது இதுன்னுவான், இங்கே ஓட்டிகிட்டே போயிட்டான். நான் சுண்ணாம்பு வச்சுருக்கேன், அதில் இன்னொரு விசுவாசத்தை கேட்டேன், வசன எழுதத்துக்கு அடிச்சு வச்சுருக்கேன். நான் எங்கே போய் சொல்ல, நான் இதெல்லாம் கடந்து வந்த பாதைகள் சொல்கிறேன். நான் இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, இந்த அபிஷேகம் உங்களை பரிசுத்தமாக மட்டும் இருக்க விடாது, மற்ற சிறைப்பை பார்த்து கொண்டு சும்மா இருக்க விடாது. உங்களை கர்த்தர் அந்த அபிஷேகத்தில் நடத்த போகிறார். வந்தவன் பெற்றுக்கொண்டோம் போனோன்னு இருக்கக்கூடாது. நம்ம மேலே ஆண்டவருக்காக நிற்கணும். மேலே மேலே ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். சாட்சி சொல்கிறதுக்கு வைக்கப்படுறது, சாட்சி சொல்கிறதுக்கு பயப்படுறது, சாட்சி சொல்கிறதோ இல்லை கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து சரியாது. நீங்கள் தான் காணிக்க, நீங்கள் தான் பலி. சர்வங்க தகன பலி என் வாழ்க்கையை கொடுக்குறேன். அன்று விடுதலை பெற்றோம் என்று அநேகர் விடுதலை கொடுக்குறவர்களாக மாறுகிறோம். அதுதான் சவுல் பவுலாக மாறினது. அந்த மனுஷன் பாருங்கள், அடித்தாலும் பிரச்சனை இல்லை, நான் அவளுக்கு விடுதலை கொடுத்துட்டேன்.
என் விடுதலை கற்றுக் கொடுக்கும். அதுதான் நன்றிச்சு. அவன் பாடின ஜபமோ அவன் துதியோ வந்து அவனை காப்பாற்றிச்சு நம்ம நினைக்கலாம். ஏற்கனவே விதைச்சிட்டு வந்துட்டான். அந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுத்துட்டான் கர்த்தர்கிட்ட நாமத்தில். இப்போ இவனுக்கு விடுதலை கர்த்தர் தான் கொடுக்கணும். அதனால தான் அந்த குலுக்குதல் சிறைச்சாலையே குலுங்குச்சே, அதுக்கு ஒரு கிரியை இருக்குது. தட்ஸ் ஆல் கிரியை. அதெல்லாம் தட்ஸ் ஆல் ஆக்ஷன்ஸ். கிரியை இல்லாமல் கிருபை இல்லை, கிருபை இல்லாமல் கிரியை இல்லை. அந்த கிரியைகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. உங்கள் கிரியைகள் எல்லாம் கர்த்தர் சோதித்து பார்க்கிறார். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நீ சொன்னதை சொன்னேன்னு ஆசீர்வதியும். சபையை பொறுப்பெடுத்துக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுன்ற தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முல்லை பசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ய சகல உபகாரம் வருவார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சதா காலம் சொல்ல பரிசுத்தவான் கூட இருப்பதாக.